أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم. நபித்தோழர்களை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவங்க இன்னொரு ஹதீஸையும் காட்டுவாங்க. என்ன ஹதீஸ்னா, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்னுடைய சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நிறுத்தி கொள்ளாம என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி இருக்கிறதுனால நம்ம சஹாபாக்களையும் பின்பற்றணும் என்று என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை ஆதாரமா காட்டுவாங்க. இதை எல்லாருமே காட்டுவாங்க. மதுஹப்வாதிகள் காட்டுவாங்க, சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லுவாங்க காட்டுவாங்க. ஆனா இதுல அவங்க சொல்ற வாதத்தை அப்படி வைத்து கொண்டு பார்த்தா கூட இமாம்களை பின்பற்றவங்களுக்கு இது எதிரான ஆதாரம் தான். ஏன்னா என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, நேர்வழி பெற்ற குலபாக்கள் சுன்னத்தை பின்பற்றுங்கன்னா அவ்வளவுதானே உள்ளது. ஆனா மதுஹப்காரங்க இதை எடுத்து காட்டுவாங்க. மதுஹபை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்கள குலபாய ராஜ்யங்களை சுன்னத்தை பின்பற்றுங்க, பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் சுன்னத்து மட்டும் இல்ல அதுக்கு மேலே இருக்குது என்று சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, இமாம்களை எல்லாம் பின்பற்றணும் என்று ஆதாரம் காட்டுவாங்க. இது உண்மைன்னு இவங்க சொல்றபடி வாதம் வைத்துக் கொண்டு இது விளக்கம் என்ன ரெண்டாவது பார்ப்போம். இது அப்படியே அவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இது மதுஹப்காரங்களுக்கு எதிரானது. ஏன்னா மதுஹப்காரங்க யாரும் குலபாய ராஷிதீன்களுடைய பெயர்லையோ அவங்களுடைய வழியிலையோ உண்டாக்கி கொள்ளவில்லை. அந்த குலபாக்கள் எல்லாம் பிந்தி வர்றவங்க தான் இவங்க. இமாம்கள் சொல்லக்கூடியவங்க தாபியின்களையும் தபோ தாபியின்களையும் வரக்கூடியவங்க தான். அப்ப மதுஹப்காரங்கள் இதை எடுத்து காட்டுவாங்க. மதுஹபுக்கு ஆதரவா பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்சில எல்லாம் இந்த ஹதீஸை எடுத்து போட்டு எதுக்கு மட்டும் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சுன்னத்து மட்டும் இல்ல இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும் அதை எடுத்து காட்டுவாங்களே தவிர இன்னும் இருக்குதுனாலும் உங்க கருத்துப்படி 4 தானே இருக்குது, 4 கலீஃபாவை தானே பின்பற்றணும். அது எப்படி சாபி ஹனபி மாலிகி ஹம்பலி அதுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள்லாம் இல்லைன்னு தான் அர்த்தமாகுது. அதனால இத அந்த இமாம்களை எல்லாம் பின்பற்றணும்னு சொல்றாங்களே அவங்க ஆதாரமா வைக்கவே முடியாது. சரியா? அடுத்து என்ன, சஹாபாக்களை பின்பற்றுங்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது ஆதாரமா? சஹாபாக்களை 4 பேரை பின்பற்றுறது இது ஆதாரம். ஒவ்வொரு சஹாபியும் பின்பற்ற அப்படி வச்சு கொண்டாமையானால் அவங்க கருத்து பிரகாரம் குலபாய ராஷிதீன்னா 4 பேர், அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி, இந்த 4 பேர் தான் குலபாய ராஷிதீன்கள் அப்படின்னு அவங்கள விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த 4 கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் வறுமையானால் மற்ற சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு அடங்கி போயிருக்கு. 4க்கு தான் நமக்கு தேடணும். இப்போதைக்கு சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்கிறது பொதுவான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார்கள். பொதுவாக சஹாபாக்களை பின்பற்றுங்கள் இதுல இருக்குதான்னா இல்ல, இது ஆதாரமா காட்டுவாங்க. பொதுவா சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்கிறதுக்கு இதை ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. ஆனா இதுல நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் வந்ததுனால அப்ப சஹாபி செஞ்சாங்க என்பதை எல்லாம் என்ன செய்ய முடியாது, அவங்கள ஆதாரமா காட்டக்கூடாது. அவங்கள எப்படி சொல்லணும், குர்ஆன் ஹதீஸை ஆதாரமா ஏத்துக்குருவோம், 4 கலீஃபாக்களை ஆதாரமா ஏத்துக்குருவோம் தான் சொல்லணும். இதை ஆதாரமா காட்டுவதாக இருந்தால் அவங்க என்ன சொல்லணும், குர்ஆன் ஹதீஸ் கலீஃபாக்கள் அப்படி சொல்லணும். கலீஃபாங்கிற ஒரு 4 சஹாபாக்கள் லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அப்ப லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்த ஒரு சமூகத்துல 4 பேர் தான் சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது மற்ற யாரும் பின்பற்றுவதற்கு தகுதியானவங்க இல்ல, அதை சொல்லுவாங்களா? இந்த ஹதீஸ் ஆதாரமா வைக்கக்கூடியவங்க உங்க சொல்ல அப்படியே ஏத்துக்குருவோம். அப்பனா அபூபக்கர் உமர் உஸ்மான் 4 பேர் சொன்னதை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, சேர்த்துக்கிறோம்னு சொல்லுங்க. மீதி சஹாபாக்களை ஏத்துக்கிற மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணுவாங்களான்னா குர்ஆன் ஹதீஸ் சஹாபி தான்.
குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபாக்களை பின்பற்றணும், அவங்க கருத்துக்களை ஏத்துக்கணும்னு என்ன செய்வாங்க, அவங்க விரிவுபடுத்திடுவாங்க. அந்த விரிவுபடுத்த கூடாது என்று இது சொல்லுது அவங்க வாதப்படி. அவங்க வாத பிரகாரமே இந்த 4 கலீஃபாவோட நிறுத்திக்கணுமே தவிர அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, யாரையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருக்கிறது. அப்ப இந்த முதல்ல அது மதுஹப்வாதிகளா இருக்கிறாங்களே அவங்களுக்கு இதுல ஆதாரம் கிடையாது. சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு இது ஆதாரம் கிடையாது. அந்த ஆதாரமா காட்டுவாங்க. ஒரு வகையில பார்த்தா அவங்களுக்கு எதிரான ஆதாரமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்ப நமக்கு தெளிவுக்கு தான் இது, அவங்களுக்கு பதிலே கிடையாது. அவங்க இது பேசவே இயலாது. குலபாய ராசிதங்க இந்த ஹதீஸை வைத்து சஹாபாக்களை பின்பற்றணும் என்பதை நிரூபிக்க இயலாது, இமாம்களை பின்பற்ற நிரூபிக்க இயலாது. அதை சொல்லலன்னு நம்ம நிரூபிக்க முடியும். 4 சஹாபியை தவிர வேற யாரையும் பின்பற்றக்கூடாது என்றுதான் இது சொல்கிறது. அது மாதிரி இமாம்களை பின்பற்றக்கூடாது என்றுதான் சொல்கிறது உங்க வாதப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். ஆனாலும் நமக்கு தெளிவு வேணும்ல. இந்த 4 கலீஃபா மேற்று நம்ம தெளிவுக்கு தானே தவிர அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், அவங்க இந்த ஹதீஸை கொண்டு அவங்க வாதத்தை நிறுவவே முடியாது. 4 கலீஃபாக்களை பின்பற்றுங்கிறத சொல்லிவிட்டு எல்லாரும் பின்பற்றுங்கள் ஆகுமா? 4 பேருக்கு பரிசு கொடுங்கன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார்கள் நேரம் எடுத்துக்குவாங்களா? எடுக்க மாட்டாங்க. 4ன்னு குறிப்பிட்டு சொன்னதுனால அல்லது நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் 4 பேர் தான் என்று இவங்களை விளக்கம் சொல்ற காரணத்தினால 4க்கு தான் இது ஆதாரமா இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா யாருமே குர்ஆன் ஹதீஸ் 4 கலீஃபாக்கள் சொல்லவே இல்லை. இந்த குர்ஆன் ஹதீஸ்க்கு வெளியே போற யாருமே என்ன செய்யல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், அத்தோடு கலீஃபாக்களை பின்பற்ற வேண்டும், 4 கலீஃபாக்களை பின்பற்ற வேண்டும் ஒரு குரூப் கூட கொள்கையா வச்சிருக்கல. ஒரு குரூப் கூட இந்த ஹதீஸ ஆதாரமா வைக்கிற குரூப் கூட அதுல ஒரு பிரிவு கூட சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிற வேண்டியதில்ல, 4 பேரை கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்களா? இல்ல. அப்ப மனமுரண்டா இதை வைக்கிறாங்க. அவங்களே எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை கொண்டாந்து ஆதாரம் என்ன செய்யறாங்க, காட்டுகிறார்கள். இதை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் படி அப்படியே சொல்லக்கூடிய கொள்கையாக சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும் நாம் அறியவில்லை. அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எந்த ஒரு குரூப்பாவது எப்படி சொல்லணும், இது ஆதாரமா காட்டுறதா இருந்தா எப்படி சொல்லணும், குர்ஆன் ஹதீஸும் மூலாதாரம், 4 கலீஃபாக்களும் மூலாதாரம், அவ்வளவுதான் அப்படின்னு யாராவது சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. இதெல்லாம் யார் இதை எடுத்து காட்டுவான்னு கேட்டா இதை சொல்லாதவங்க தான், இந்த கொள்கையை சொல்லாதவங்க தான் இந்த ஹதீஸ் ஆதாரமா வைக்கிறாங்க என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஆட்கிட்ட பேசும்போது நீங்க என்ன கேட்கணும், சரிப்பா 4 கலீஃபான்னு இருக்கலாம் அப்படி சொல்லு தெளிவா, அது சரியா 2வது பேசுவோம். அப்ப அதுல இருந்து சஹாபாக்களை ஒட்டுமொத்தமா பின்பற்றுவது இல்லைங்கிற ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன்னு அப்ப இதை ஆதாரமா காட்டுற. நீ எதை ஆதாரமா காட்டி அதை நீ ஒத்துக்கிறோம்ல, முதல்ல நாங்க தான் ஆதாரமா இதை காட்டல, நீ தானே காட்டிட்டு இருக்கிற, நீ ஒத்துக்கிறணுமேன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆயுதத்தையே திருப்பி அடிச்சு அவங்க அடிக்கிற மாதிரி இது. அவங்க எதை ஆயுதமா காட்டுறாங்களோ அதை எடுத்துன்னு செய்யறது அவங்களுக்கு நீங்க மறுமொழி சொல்லிட்டு போயிடலாம். மதுஹப்காரங்க கேட்டாலும் அவங்களுக்கு இந்த பதிலா நீங்க சொல்லிடலாம், அது முடிஞ்சு விட்டது. ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்மள குர்ஆன் ஹதீஸை விட்டு விலகுத, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, அதுக்கு அப்புறம் ஒரு 4 வருது, அது என்ன செய்யறது அப்படி நம்ம தெளிவுக்கு தான் இது. அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு இல்ல, அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு இதுவே சொல்லிடுது. யார் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரான கருத்தை இந்த ஹதீஸை சொல்ற காரணத்தினால அவங்களுக்காக இல்லாவிட்டாலும் நமக்கு தெளிவு வேணும்ல. ஆமா, ஏன் நாளையா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வருது. இப்ப இது என்ன சொல்லுது என்பதற்குல இது குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் முழுசா சொல்லணும். இது ஒரு சின்ன துண்டு. இந்த அலைக்கும் பி சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் குலபாய் ராசிதின்கிறதுக்குல இது ஒரு பெரிய ஹதீஸுடைய ஒரு சின்ன ஒரு வரியத்தான் என்ன செய்யறாங்க இவங்க எடுத்து காட்டுறாங்க. மொத்த ஹதீஸை எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தமே வேறன்னு விளைவிக்கலாம். இதுக்கு அர்த்தமே என்னது, இது வேற, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை, இது மார்க்கத்தை பத்தியே பேசவில்லை அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், தெளிவா விளங்கி கொள்ளலாம். ஏன்னு கேட்டா இந்த ஹதீஸ் பல நூல்கள்ல வருது. உதாரணமாக ஒவ்வொரு நூலா உங்களுக்கு சொல்றேன். திருமதி எடுத்துக்கிறங்க. திருமதியில இந்த ஹதீஸ் 2600 2600 2600வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊசிக்கும் ஆரம்பிக்குது ஹதீஸ். அது கூட எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு நீண்ட உரை நிகழ்த்துகிறார்கள். நீண்ட உரை நிகழ்த்தி அப்படி கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு உருக்கமாக அந்த உரை இருந்தது. அதை விடை பெறும்போது
அந்த பயணப்படும் போது ஒரு சோகமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த உரை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறோம், இதுக்கிடையில சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிடுவோம் என்ற ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உரையை ஆற்றுகிறார்கள். ஆற்றி முடிந்த உடனே அப்ப எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன கேட்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க உரையை பார்க்கும் பொழுது நீங்க எங்கள்கிட்ட இருந்து விடை பெறப் போகிறீர்கள் என்பது போல தெரிகிறது. அதை பத்தி நீங்க பேசுவதாக எங்களுக்கு படுகிறது. அதனால உங்களுக்கு பிறகு நாங்க எப்படி நடக்கணும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுருக்கமான ஒரு அறிவுரையை சொல்லுங்க. நாங்க எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கன்னு இந்த உரைக்கு பின்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அப்ப ரசூல் அந்த ஹதீஸ்ல வருது, திருமதி 2600 இவ்வளவு விஷயமும் சேர்ந்து வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் சொல்வது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை அஞ்சும்படி எனக்கு பிறகு எப்படி நடக்கணும்னு கேட்கறீங்கல்ல, அதுக்கு நான் சொல்லக்கூடிய வசியத்து என்னன்னு கேட்டா, தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு உத்தரவு போடுகிறேன். அதே மாதிரி வஸ்ஸம்இ வத்தாஅத்தி, செவியுற்று கட்டுப்பட வேண்டும். செவியுற்று கட்டுப்பட வேண்டும் இதை சொல்றாங்கல்ல, இது நிர்வாகத்துக்கு. எதுக்கு சொல்றாங்க? நிர்வாகத்துக்கு தான் சொல்றாங்க, மார்க்க விஷயத்துக்கு இல்ல. மார்க்கத்துக்கு தான் அது குர்ஆன் பேணணும்ங்கிறது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வஸ்ஸம்இ வத்தாஅ, காதால் செவி கொடுத்து கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இது நிர்வாகியத்தான் சொல்லுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, அடுத்து சொல்றாங்க, ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனிய அடிமையா இருந்தாலும் சரி. இங்கதான் பாயிண்ட், செவியுற்று கட்டுப்பட வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, ஒயின் அபுதன் ஹபஷியன், ஒரு அபிசீனிய ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக, ஒரு நிர்வாகியாக, உங்களுடைய அமீராக, உங்களுடைய ஜனாதிபதியாக வந்து விட்டாரையானால் அவருக்கு நீங்க கட்டுப்படணும். நிர்வாக செட்டப்புக்கு தான் சொல்றாங்க. இந்த செவியுற்று கட்டுப்படணுங்கிறது மார்க்க சம்பந்தப்பட்டதா இருந்தா அது ஏன் அபிசீனிய அடிமையா வர்றாரு? அபிசீனிய அடிமையா இருந்தாலும் நீங்கள் செவியேற்று கட்டுப்படுங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து பார்த்தா இது எதை சொல்லல? மார்க்கம் ஏற்றுக்கு இல்ல. அபிசீனிய அடிமைக்கு என்ன, மார்க்கத்துக்கு என்ன இருக்கு? அவருக்கு அவர் தலைவரா வந்துட்டார்னா அவர் சொல்லக்கூடிய யுத்தத்தை கூப்பிட்டா போங்க, நல்ல காரியத்தை ஒத்துழைப்பு செய்யுங்க, அவருக்கு கீழே அடங்கி இருங்க, புரட்சி பண்ணிக்கிட்டு நாட்டை ரெண்டாக்கிறாதீங்க, ஒற்றுமையா இருங்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் அமைய, இஸ்லாமிய கவர்மெண்ட் அமையுமையானால் அதற்கு கீழே இருக்கணும். இதெல்லாம் அதுக்கு முந்தி வருது. எதுக்கு முந்தி? சுன்னத்துல் குலபாய் ராஷிதின் ஒரு துண்டு எடுத்து சொல்லுவாங்கல்ல, அந்த துண்டு எல்லா அறிவிப்புகள்லையும் அந்த ஒரு துண்டு மட்டுமே இல்லை. அதுக்கு முந்தையும் பிந்தையும் நிறைய விஷயங்கள் வருது. முன்னாடி உள்ளதை விட்டு விடுவார்கள், பின்னாடி உள்ளதை விட்டு விடுவார்கள். விட்டுட்டு பாக்குறதுனால தான் குழப்பம் வருகிறது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, முதல்ல அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள்னு சொல்றாங்களா, அது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வஸ்ஸம்இ வத்தாஅத்தி வயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் சரிதான், அவருக்கு நீங்கள் செவி ஏற்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அது தொடர்ச்சியாக அதே நிர்வாக விஷயமா தான் சொல்றாங்க. ஏன் அப்படி கட்டுப்பட்டு நடக்க சொல்றேன்? அபிசீனிய அடிமையா இருந்தாலும் ஏன் கட்டுப்பட சொல்லுகிறேன் என்றால், ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும், உங்களில் யார் எனக்கு பிறகு வாழ்கிறாரோ, நான் போய்விடுவேன், நீங்கள் வாழ்வீர்கள், யார் உங்களில் வாழ்கிறார்களோ அவர் யரா இஹ்திலாபன் கசீரா, அதிகமான முரண்பாடுகளை காண்பாரு, பலவிதமான குழப்பங்களை என்ன செய்வாரு அவர் காண்பாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த தலைமைக்கு கட்டுப்படுவதில் உறுதியாயிருங்க. அது அபிசீனிய அடிமையா இருந்தாலும் என்ன செய்யுங்க, அடிமையை பொதுவாக ஏத்துக்கிற மாட்டாங்க அந்த மக்கள். ஜாகிலியா காலத்துல ரத்தத்துல ஊறி இருக்குது. அதுல அபிசீனிய அடிமைன்னா ரொம்ப மட்டமா நினைப்பாங்க. அடிமைண்டால மட்டும், அபிசீனியா அடிமைன்னா அவர் தோற்றம் கட்டுறோம்ல, என்னவா இருக்கு, நீக்குறோங்கிறோம்ல, நீக்குறவா இருக்கும் பொழுது அவர் கட்டுப்படுவதற்கு தயக்கம் காட்டுவாங்க. அவரே உங்களுக்கு தலைவரா வந்துட்டாலும் உங்களுடைய கலர், உங்களுடைய மொழி, உங்களுடைய கோத்திரத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு எதிராக ஒண்ணு பண்ணிவிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் நிர்வாகத்துக்கு சொல்லிட்டாங்க. இது நிர்வாக நல்லா தெரியுது, நிர்வாக விஷயத்தை சொல்றது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ந்து ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், மார்க்கத்தை எச்சரிக்கிறாங்க. ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், முஹதசாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிற காரியங்கள் இருக்குல்ல, அதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். இது தலைவருக்கும் கட்டுப்பட்டுக்கிறங்க. தலைவர் கட்டுப்பட்டுக்கிறங்க, மார்க்கத்தில் அவருக்கு அதிகாரம் நினைச்சிடக்கூடாதுல்ல. அடுத்த கவுண்டரை போடுறாங்க, தலைவர் கட்டுப்பட சொல்லிட்டாங்க, அப்ப தலைவர் 4 ரக்காத்த 2 ரக்காத்த ஆக்கணும் கேட்கணும்,
20 வந்து 8 ஆக்குனா கேட்கணும், அல்ல 8 20 ஆக்குனா கேட்கணும் அப்படின்னு அர்த்தம் வரக்கூடாதுன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தலைவருக்கு நீங்க கட்டுப்படணும், அடிமையா இருந்தால் கட்டுப்படணும். ஆனா உங்களை எச்சரிக்கிறேன், முகதசாத்தில் உமூர், மார்க்க காரியங்களில் புதிதாக உண்டாக்கப்பட்டதற்குல அந்த விஷயத்தை உங்களை எச்சரிச்சிடுறேன். அதுல எல்லாம் யாருக்கு என்ன கிடையாது, கட்டுப்படுதல் கிடையாது. இப்ப இன்னஹா லலாலத்துன், அது வழிகேடு. அப்ப தலைவருக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிவிட்டு அது என்ன சேர்க்கிறாங்க, அது மார்க்கத்தை கிடையாது. அப்ப இது அல்லாதுல கட்டுப்படும் விளங்குது. அந்த தொடரை வச்சு பார்க்கல என்ன விளங்குது, இது அல்லாதுல மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குறாங்க இல்லையா, அதுல எல்லாம் நீங்க கட்டுப்பட கூடாது. அது அல்லாத விஷயங்களாக இருந்தால், அபிசினி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள், இவ்வளவு சொல்றாங்க. அதரக்க லாலிக்க மின்கும், இந்த மாதிரி கருத்து வேறுபாடு சண்டை இதுகளை எல்லாம் உங்களில் யாராவது கண்டால், காண்பீர்கள் சொல்லிட்டாங்க. எனக்கு பிறகு நிறைய முரண்பாடுகள் குழப்பங்களை எல்லாம் காண்பீர்கள். அப்படி கண்டால் அலைஹி பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பட்ட கலீபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய வழிமுறையையும் எனது வழிமுறையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. முரண்பாடு வரும் பொழுது என்னுடைய வழிமுறையையும் குலபாய ராஷிதீன்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வழிமுறையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப சண்டை வரும்போது மக்களுக்கு மத்தியில பல கட்சிகள் உண்டாகும் பொழுது அப்ப ஆட்சியாளர்களை எதிர்த்துறாம என்னுடைய வழிமுறையிலையும் குலபாக்கள் வழிமுறையிலும் என்ன செய்யுங்க, பிடித்துக் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த குலபாய ராஷிதீன் யார் தெரியுமா, அல்லு அலைஹா பின் நவாஜிது, அவங்க வந்து எனது சுன்னத்தை கடவாய் பொருட்களால் கடித்துக் கொண்டவர்கள். நல்லா வழங்கிருங்க. அந்த குலபாய ராஷிதீன்கள் வந்து எனது சுன்னத்தை கடவாய் பொருளா கடிக்கிறவங்கள ஒரு பொருளை முன்பல்லால கடிச்சா உருவிடலாம், வலிமையா கடிக்க இயலாது. முன்பல்ல ஒரு பொருளை கடிச்சுக்கிட்டு வைங்க, பிடிச்சிட்டு தான் வந்துடும். கடவாய் பொருளை கடிச்சிங்கன்னா வராது. கடவாய் பல்லால் கடிக்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, உறுதியா பிடிக்கிறதுக்கு சொல்றது. முன்பல்லால் கடிக்கிறது அரபில ஒரு உதாரணமா இதை சொல்லுவாங்க. ஒரு பொருளை உறுதியாக பிடிக்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க, கடவாய் பல்லால் கடித்து கொண்டான் அப்படிம்பாங்க. கடவாய் பல்ல வச்சு ஒரு பொருளை கடிச்சுக்கிட்டு எவனாலும் இருக்க முடியாது. ஆனா முன்பல்ல எப்படி வச்சு கடிச்சிட்டுன்னா ஒரே ஒரு உருவி பண்ணலாம், அது வலிமையா இருக்காது, அவ்வளவு வலிமையா கடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குலபாய ராஷிதீன் யார் தெரியுமா, அவங்க வந்து என்னுடைய சுன்னத்தை கடவாய் பொருட்களால் கடித்துக் கொண்டார்களே, அந்த கலீபாக்களுடைய வழிமுறை நீங்கள் பின்பற்றுங்கள். இது இந்த திருமதியில வரக்கூடிய மொத்த வாசகமும் வருகிறது. இதுல என்னவெல்லாம் வருது நீங்க பார்க்கணும். அபிசினி அடிமையா இருந்தாலும் பின்பற்றுங்கிறாங்க. அப்ப இதை வைத்துக் கொண்டு குலபாய ராஷிதீன் சுன்னத்து மட்டுமில்ல, அபிசினி அடிமை சுன்னத்தை எல்லாம் எடுத்துக்கலாம் யாராவது சொல்லுவாங்களா, அதை வந்து ஆட்சிம்பாங்க. கேட்டா என்ன செய்வாங்க, அது ஆட்சிம்பாங்க. அதுதானே இவங்க ஆட்சிக்கு தானே சொல்றாங்க. முரண்பாடு வரும், சண்டை வரும், மார்க்கத்துக்கு தான் அதிகாரம் இல்லைன்னு அவ்வளவு ஆதாரம் இருக்க. இது நம்ம எப்படி இதை பார்க்கணும், இதை விளங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல, என்னிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், வகையை மட்டும் பின்பற்றுங்கள், என்கிட்ட உங்களுக்கு நேர் வழி வரும், மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த மாதிரியான வசனங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது மார்க்கத்தில் கொடுக்கிற அதிகாரம் கிடையாது, கொடுக்க முடியாது. மார்க்கத்தில் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை மார்க்கத்தில். அப்ப மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லை என்பதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்களை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த வசனத்துக்கு முரண் இல்லாம விளங்குறதா இருந்தால் கூட என்ன செய்யணும், அதை வைத்துக் கொள்ளணும். சரிப்பா குலபாய ராஜில் பின்பற்றுவோம். இந்த இதுக்கெல்லாம் என்ன சொல்ற, இந்த குர்ஆன் ஆயத்துல என்ன செய்யுது, இப்ப அல்லாஹ் வந்து என்னுடைய வஹியை பின்பற்றுங்கிறான், குலபாய ராஜிலுக்கு வஹி வராது, எப்படி அதை பின்பற்றுவீங்க, அது குர்ஆனுக்கு மாத்தமா வருது. அப்ப முதல்ல இதுக்கு விளக்கத்தை சொல்லாம இந்த ஒரு துண்டை வச்சுக்கிட்டு பேசினா கூட பேசிக் என்னவாகுது, உடைஞ்சு போயிடுது. நம்முடைய பேசிக் என்ன, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் நமக்கு என்ன சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது அல்லாஹ் என்ன கட்டளை இடுறான், என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும், உன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட இவங்க பெரிய ஜீனியஸுகளா, அவங்களோட ஒரு பெரிய சிந்தனையாளர்களா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டான். ஒவ்வொரு நபிமார்களுக்கு இந்த அதிகாரத்தை தரலன்னு வர சொல்லிவிட்டான். நான் சொல்றதான் கேட்கணுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தவறான விஷயத்தை சொல்லும் பொழுது கூட கண்டிச்சு, வஹி இல்லாம நீ எப்படி சொன்ன, அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். அதையெல்லாம் கூட அல்லாஹ் நினைஞ்சிட்டான், எச்சரிக்கை பண்ணி இருக்கிறான். அப்ப முதல்ல பார்க்க வேண்டியது இந்த ஹதீஸ்ல இந்த முன்பின் தெரியாட்டா கூட, ஏப்பா குலபாய ராஜினை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறிய, இது மார்க்க ஒரு விஷயமா இருக்குன்னு உன் அறிவே படுதா, மார்க்க விஷயமா இருக்குன்னு இதை வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அப்ப அந்த குர்ஆன் ஹதீஸ்ல அவ்வளவு அடிபட்டு போயிருமே. அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் பின்பற்றணும் என்பதெல்லாம் அடிபட்டு போயிருமே. இல்லாட்டி இந்த 4 பேருக்கு வஹி வந்துச்சுன்னு சொல்லப்ப இந்த 4 கலீபாக்கள் என்ன இருக்கு,
வகியை பெற்றிருந்தாங்க, இவங்களுக்கு வகி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன வராது, ஆன்சர் வராது. அதுவே நமக்கு போதுமானது. அது போக இதுல என்ன பண்றாங்க, ரெண்டு எச்சரிக்கை பண்றாங்க. அபிசினி அடிமையா இருந்தாலும் பின்பற்றுங்கள் என்று சொல்வதன் மூலம் இது ஆட்சியை தான் சொல்றாங்கன்னு விளங்குறது. அதே நேரத்தில் ஒருவேளை மார்க்கம் எடுத்துக்கொண்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக வேண்டி விதத்து பண்ணிவிடாதீங்க, புதுசா உண்டாக்குன எதையும் ஏத்துக்கிறாதீங்க. அவங்களை கட்டுப்படுறது உண்மைதான், கட்டுப்படுறவங்கிற பேர்ல அவங்க குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சொன்னா கேட்காதீங்கன்னு சேர்த்திருக்குல, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சொன்னால் கேட்காதீங்கன்னு இருக்கிறது. அப்ப இந்த குலபாய ராஷிதீன்கள் மார்க்க விஷயம் வைத்துக் கொண்டால் கூட அவங்க ரசூலுடைய சுன்னத்தை கடவாய்ப்பல்லால் பிடிச்சு இருப்பாங்களே, அதுலதான் பின்பற்றணும். அது நான் யார் சொன்னாலும் பின்பற்றலாம். அதுல நீங்களே குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொன்னா ஒரு ஆள் பின்பற்றலாம்ல, அந்த அர்த்தம் தான் வருமே தவிர சஹாபாக்கள் 4 கலீஃபாக்கள் சொல்வதை எல்லாம் கேட்கணும் என்கிற ஒரு அர்த்தத்தில் எது வரல, இந்த ஹதீஸ் இல்லைங்கிறத மொத்தத்தை திருமதி நீங்க தமிழாக்கம் வந்திருக்கிறது 2600வது ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவும் சேர்ந்து என்ன இருக்கு வரும், அந்த ஹதீஸ்ல ஒரு தொடரா வருது. அதே மாதிரி இதே ஹதீஸ் அபூதாவுதுல இருக்கிறது. அபூதாவுதுல இருக்கும் பொழுதும் சேம் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வருது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா இந்த குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள் வருதுல, அதுக்கு பிந்தி இந்த எச்சரிக்கை வருது, பிதஅத் எச்சரிக்கை. அதான் அதுல முன்னாடி வந்துருது, பிதஅத் செய்த பிதஅத்தெல்லாம் வழிகேடு, அதுல நீ பின்பற்றாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பின்னாடி வந்துட்டு குலபாய ராஷிதீனை பின்பற்றுங்கள் அதுக்கப்புறம் வருது. இந்த ஹதீஸ்ல அபூதாவுதுல 3991 3991 அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா நீங்கள் குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள், அதே நேரத்தில் ஒய்யாக்கும் மௌதுதாத்தில் உமூர் அவங்களை பின்பற்றும் பொழுது புதுசா என்னத்தையாவது உண்டாக்குனாங்கன்னு வைங்க, அதை பின்பற்றி விடாதீங்க. இன்ன குள்ள முஹதத்தின் பிதா, புதுசா உண்டாக்குன ஒவ்வொரு காரியம் எவரால் உண்டாக்குனாலும் சரிதான், ஒவ்வொரு ஒவ்வொரு புதிய காரியங்களும் பிதஅத்தாக அனாச்சாரமாக இருக்கிறது. குள்ள பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாக இருக்கிறது. அப்ப இந்த குலபாக்களை பின்பற்ற சொல்லிவிட்டு அதே கரெக்டானதா இருக்குமே, ஆனால் இது ஏன் சொல்லணும், குலபாக்களை பின்பற்றுங்க அது மார்க்கத்துக்கு இல்லைன்னு அர்த்தம். இல்ல, குலபாக்களை பின்பற்றுங்கள் சொன்னது மார்க்கத்துக்கு சொல்றாங்களா நிர்வாகத்துக்கு சொல்றாங்களான்னு விளங்காம ஒரு பொதுவா இருக்கிறது. அந்த பொதுவான அர்த்தத்தை நம்ம கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள், அதே நேரத்தில் ஒய்யாக்கும் மௌதுதாத்தில் புதுசா உண்டான காரியமா இருந்தால் அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அது குலபா உண்டாக்குனாலும் சரிதான், குலபாய ராஷிதீன் உண்டாக்குனாலும் சரிதான். என்ன செய்யறேன், புதுசாக உண்டாக்கப்பட்ட காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். அது பிதஅத்து, அந்த பிதஅத்து எல்லாம் வழிகேடு அப்படின்னு சொல்லி இந்த கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் சொன்ன பிறகு இதை சேர்த்து சொல்றாங்க. அபூதாவுதுல உள்ளது இது எச்சரிக்கை பின்னாடி வருது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுவது என்பது நிர்வாகத்துக்கு தான் சொல்லப்படுகிறது. அது ரெண்டு விஷயம் தெளிவுபடுத்துது. இதுக்கு முன்னாடி அபிசினி அடிமையா இருந்தாலும் இதுலயும் அது வருது, அபிசினி அடிமையா இருந்தாலும் பின்பற்றுங்கள் கட்டுப்படுங்கள். அது எதை காட்டுது, ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு வரி போடுறாரா தலைவர் கேட்டுக்கொள்ளணும். நீ என்ன உனக்கு என்ன ரைட், நீ வரி போட்டு நான் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ரோடு போடுறாரா இந்த இடத்துல ரோடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கத்தில் உள்ளவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா என்ன செய்யுங்க, நீங்க கேளுங்க. ஒரு அடிமையா இருந்தா கூட நீங்க மீறாதீங்க. அப்ப அடிமைக்கு கட்டுப்படுவது, அபிசினி அடிமைக்கு கட்டுப்படணும்னு சொன்னதுல இருந்து பேசப்படுவது நிர்வாகத்தை பற்றி, ஆட்சி தலைவர்களுக்கு கட்டுப்படுவது பற்றி, ஆட்சி தலைவர்களுக்கு ஆட்சி தலைவர்கள் என்ற முறையில் கட்டுப்படுவது பற்றி என்ன செய்கிறது, பேசுகிறதுன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை இது மார்க்கம் யாராவது விளங்கிக்கிட்டா என்ன செய்யறது, சுன்னத்துள்ள வார்த்தை வச்சு விளங்கலாம்ல, சுன்னத்தில் குலபாய ராஷிதீன் அதுதான் பின்னாடி ஒரு எச்சரிக்கை. மார்க்கத்துக்கு இது இல்லைன்றாங்க, குலபாய ராஷிதீன் வழிமுறையை நீங்க கேளுங்க, ஆனால் அது எதுக்கு இல்ல, மார்க்கத்துக்கு இல்ல. அப்ப பிதஅத்து செய்யக்கூடாதுங்கிறது அதுல சேர்ந்து வருது, அதையும் மறைக்கிறாங்க. என்னுடைய சுன்னத்தையும் குலபாய ராஷிதீன் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் மட்டும் இருப்பது போல என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட கொண்டே காட்டுகிறார்கள். ஆனால் என்ன வருது, பின்னாடி வருது பிதஅத்துகளை எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட காரியங்கள் கிடையாது, நான் இருக்கும்போது எது உண்டாக்கணும் அதுதானே தவிர எனக்கு பிந்தி ஏதாவது உண்டாயிருக்குமே ஆனால் அவை அனைத்துமே வழிகேடு, அது எவரால் உருவாக்கப்பட்டாலும் வழிகேடு தான் அப்படின்றதை சேர்த்து சொல்றாங்க. இது அபூதாவுதுல அதை பின்னாடி கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இப்னு மாஜாவுல 42 அதுல என்ன பண்றாங்கன்னா பின்னாடி தான் கொண்டு வர்றாங்க. எதுக்கு பின்னாடி,
குலபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, இப்னு மாஜாவுல 42 குலபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் பிதஅத்துகளுக்கு கட்டுப்பட்டுறாதீங்க. நான் செய்யாத ஒண்ணு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க கேட்டுறாதீங்க. நான் சொன்னதையே எடுத்து சொன்னா நீங்க கேட்கணுமே தவிர, நான் புதுசுனா தானே புதுசாக உண்டாக்கப்பட்டதை கேட்காதீர்கள்னா, அப்ப நான் உண்டாக்காம எனக்கு பிந்தி ஏதாவது உண்டாக்கி இருப்பார்களே, ஆனால் அதை நீங்க கேட்காதீங்க. அது இப்னு மாஜாவுல எப்படி வருதுன்னு கேட்டா, குலபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பிதஅத்துகள்ல கட்டுப்பட்டுறாதீங்க. அவங்க உண்டாக்குனாங்கல்ல, இருப்பதை சொன்னாதான் கட்டுப்படணும். இருப்பதை ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் உள்ளதை சொன்னா கட்டுப்படணுமே தவிர, இல்லாத உண்டாக்கி சொன்னாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, கட்டுப்பட்டுறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இப்னு மாஜாவுல பின்னாடி தான் வருது. இந்த குலபாக்களுக்கு கட்டுப்படுங்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த பிதஅத்து விஷயம் வருது. அதே மாதிரி இப்னு மாஜாவுல 43வது ஹதீஸ்ல வருது, இன்னும் கொஞ்சம் கூடுதலா வருது. என்ன வருது, இந்த இதே சம்பவம் அப்படி வருது. அப்படி வரும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுல ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா, நிர்வாகத்தை தான் சொல்றோங்கிறதுக்கும் மார்க்கத்துல யாருடைய உதவியும் தேவையில்லை என்பதையும் சேர்த்து சொல்றாங்க. எப்படி, உங்களை வெள்ளை வெள்ளையர்னு மார்க்கத்தில் விட்டுட்டு போறேன், அதுக்கு யாரும் தேவையில்லைங்கிறாங்க. ஆரம்பமே என்ன செய்யறாங்க, தரத்துக்கும் அலல் பைலா, உங்களை வெள்ளை வெள்ளையர் என்ற மார்க்கத்தில் நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போல இருக்கும். இரவுன்னு சொல்லுவோமே, அது கூட வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கத்துல நான் விட்டுட்டு போய் விடுகிறேன். லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிகுன், அதுக்கு பிறகு ஒருத்தன் வழி தவறினால் நாசமாக போகக்கூடியவன் வழி தவறுவான். என்னுடைய வழிமுறை அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, குழப்பக்கூடிய வகையில் நான் ஒண்ணுமே சொல்லல, தெளிவா விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க, குலபாய ராஜ்யங்கள் எனக்கு பிறகு நீங்கள் நிறைய முரண்பாடுகளை பார்ப்பீர்கள், அப்ப குலபாய ராஜ்யங்களுடைய வழியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த அபிசினி அடிமையா இருந்தாலும் கட்டுப்படுங்கள் என்று சொல்றது இருக்குல்ல, அதை கடைசியா கொண்டு வர்றாங்க. குலபாய ராஜ்யனுக்கு நீங்க கட்டுப்படுங்க, சொன்னதை கேளுங்க. ஒயின் அபுதன் ஹபசியன், அந்த குலபாய ராஜ்யங்கிறவன் அவரு அபிசினி அடிமையா இருந்தாலும் சரி. அப்ப இந்த குலபாய ராஜ்யம் சொன்னது 4 கலிபாக்களுக்கு எல்லாம் கிடையாது. குலபாய ராஜ்யங்களுடைய சுண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒயின் அபுதன் ஹபசியன், அவர் அபிசினி அடிமையா இருந்தாலும் சரி. அப்ப நேர்வழி பெற்ற ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் அபிசினி அடிமையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருப்பாரே ஆனால் அவருக்கு கட்டுப்படுங்கிறாங்க. 4 கலிபாக்கள்ல யாரும் அடிமையும் கிடையாது, அபிசினியாக்காரரும் கிடையாது. அப்ப 4 கலிபாக்களை இது பேசுதுன்னு சொல்வதே தப்பா போயிடுது. இது ஜெனரலா பேசுகிறது. என்ன பேசுகிறது, குலபாய ராஷிதீன் என்றால் குலபான கலிபா, ராஷிதீன் என்றால் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள். எனக்கு பிறகு பல ஆட்சியாளர் வருவாங்க, ஒரு 4 தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும், அபிசினி அடிமையை வந்தாலும் அவங்க சொல்ல கேட்டு நடங்கன்னு சொல்லும் பொழுதுதான் இப்ப மேற்றே விளங்கி போயிடுது. இது சஹாபி வட்டத்தையும் தாண்டி தாபியன்கள் வட்டத்தையும் தாண்டி இன்னைக்கு கூட பொருந்தும். இன்னைக்கு கூட ஒரு இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் அமைந்து அதுக்கு ஒரு தலைவராக அபிசினி அடிமை இருப்பாரே, ஆனால் அவருக்கு கட்டுப்பட வேண்டிய கடமை இந்த ஹதீஸ் படி நமக்கு இருக்கிறது. எதுல கட்டுப்படணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நிர்வாகத்தில். அதாவது அப்ப இப்ப ஒருத்தர் இருந்தால் என்ன அர்த்தமும் அதுக்கு, அதான் அப்பவும் அர்த்தமாகும். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, வலைக்கும் பிமா அரப்தும் மின் சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலபாய் ராஷிதீனல் மஹதியின் சொல்லிவிட்டு வலைக்கும் பித்தாத்தி வைனபுதன் ஹபஷியன், நீங்கள் அபிசினி அடிமையாக இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும், நேர்வழி பெற்ற கலீபாக்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். அதோட என்ன செய்யணும், அவர் அபிசினி அடிமையா இருந்தாலும் கட்டுப்பட்டு நடக்கணும். அப்ப அபிசினி அடிமை கூட யாராக இருக்கலாம், நேர்வழி பெற்ற கலீபா இருக்கலாம். இந்த நேர்வழி பெற்ற கலீபான்னு இந்த 4 பேர் கொண்டு நிறுத்துறதுனாலதான் இவங்க ஏதோ எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் மாதிரி கொண்டு போறாங்க, தீனோட சம்பந்தப்படுத்துறாங்க. அது 4 தான் குறிக்கிறதே இல்ல. இப்ப இந்த ஹதீஸ் விளக்கிறது, இப்னு மாஜா 43வது ஹதீஸ் என்ன விளக்குது, குலபாய ராஷிதீன் என்பது 4 நபரை குறிப்பதற்கு உள்ள வார்த்தை கிடையாது. ஆனா அவங்க குலபாய ராஷிதீன் தான், 4 கலீபாக்களும் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் தான். 4 பேர் மட்டும்தானா, இல்ல யாரெல்லாம் நேர்வழியில பின்னாடி ஆட்சி பண்றாங்க அவங்க எல்லாம் அடங்குவார்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்க கட்டுப்படுங்க அப்படிங்கிறது அதுல வருகிறது. அப்ப இப்னு மாஜாவுடைய இந்த அறிவிப்பை வச்சு பார்க்கும் பொழுதும் நமக்கு என்ன வழங்குது, இது ஆட்சியாளர்களை தான் குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனா எனக்கு பிறகு கலீபாக்கள் 12 பேருங்கிறாங்க, 4 இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. 4 இது 4 கலீபாக்களை பற்றிய விஷயமே இல்ல. இந்த ஹதீஸ் குலபாய ராஷிதீன்னா 4 கலீபா என்று பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும்
முதல் ஆதாரம். பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் இது மார்க்க விஷயத்தை சொல்லல என்பதற்கு நீங்க என்ன செய்யணும், இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்னோம்ல அவ்வளவு ஆதாரங்களையும் அது போன்ற நாங்கள் சொல்லாமல் விடுபட்ட ஆதாரம் இருந்தா அதையும் வைத்துக் கொண்டு நீங்க உடைச்சு போடலாம். எப்படிப்பா வகியை தலைப்பா பின்பற்றணும், 4 கலீஃபாவுக்கு வகி வராதுன்னு போது அதை எப்படி சொல்லுவாங்க? அப்ப கலீஃபா ஆட்சியாளர்களா இருக்கிறதுனால ஆட்சியாளர் கட்டுப்படணும். கலீஃபாங்கிற சொல்லுக்கு ஆட்சியாளர்னு வருதா இல்லையா? ஆட்சியாளர் சொல்லிட்டு ஒரு கட்டுப்படுங்கன்னா அந்த ஆட்சியில கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். கலீஃபான ஆட்சியாளர், ஆட்சியாளர் கட்டுப்பட என்ன அர்த்தம்? ஆட்சியில கட்டுப்படுன்னு அர்த்தம். ஒரு ஆட்சியாளர் கருணாநிதி ஆட்சியாளர் முதல்வர் கட்டுப்படுங்கன்னா அவரை மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லணுமா? அப்ப அவர் முதல்வராக இருந்து கொண்டு என்ன சொல்றாரு அது கட்டுப்படணும்னு அர்த்தம். ஜெயலலிதா ஆட்சியாளராக கட்டுப்படுங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு அர்த்தம் வருமா? வராது. என்னது, முதல்வருங்கிற முறையில் ஒரு உத்தரவு போடுவார், நம்ம கேட்கணும்னு அர்த்தம். அப்போ ஹலீஃபாங்களுக்கு ஒரு பொறுப்பை சொல்லி கட்டுப்படுங்கன்னு சொன்னா அது ஏன் மார்க்கத்தை எப்படி குறிக்காது? அப்ப ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் வந்தாங்கன்னா நீங்க செய்யுங்க கட்டுப்படுங்க, கெட்டவங்க வந்தா ஏத்து என்ன செய்யுங்க குரல் கொடுங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கான்செப்ட். அப்ப இத அந்த மற்ற ஆதாரங்களை வைத்து நீங்க அதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அதை உடைச்சிடணும். அடுத்து என்னன்னு கேட்டா இது யார சொல்லுது என்று கேட்டால் இது 4 கலீஃபா நீனா கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் ஏதோ மார்க்கம் மேற்று மாதிரி ஆக்குற. இன்னைக்கு கூட அது வரும். 4 கலீஃபா மட்டும் குறிக்காது. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஆட்சியாளராக வந்தா அவருக்கும் கட்டுப்படணும்னு ஹதீஸ் சொல்லுகிறது. அப்ப அவர் மார்க்கத்தில் ஏதாவது சொன்னார்னா கேட்டு கேட்பியான்னு கேட்டு அதெல்லாம் இல்லைம்பாங்க. அதான் அதுவும் இல்லை. அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பொதுவாக தானே சொல்லுது. அப்ப 4 கலீஃபாவை இது சொல்லல என்பதற்கு எது ஆதாரம்? அந்த இப்னு மாஜாவுடைய 43வது ஹதீஸ் ஆதாரமா வருகிறது. குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள், அபிசினி அடிமையே இருந்தாலும் கட்டுப்பட்டு நடங்கள். அப்படி சேர்த்து சொல்வதில் இருந்து அந்த ஹலீஃபாங்கிறது யாரை குறிக்கல, 4 நபர்களை குறிக்கவே இல்லை அப்படின்றது வழங்கி போச்சு. அப்ப 4 நபர்களுக்கு ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களை குறிக்குமையானால் அப்ப மார்க்க ரீதியான ஒரு கருத்தை அங்க திணிக்கவே முடியாது. இந்த 4 கலீஃபா இருந்தாலும் ஏதாவது ஒரு அவங்க நெருக்கமா இருந்தாங்க மார்க்கத்தை அப்படின்னு ஏதாவது ஒரு டைலாக் விடலாம். இது பொதுவா ஆட்சியாளர் வரும்போது ரசூலுல்லாஹ் காலத்துல வாழாத ஒருத்தர் கூட வருவார், அவர் 1000 வருஷத்துக்கு பிந்தி கூட ஒருத்தர் வருவார், அவர் சொல்லையும் கேளுங்கன்னா அது எப்படி மார்க்கமாகும்? மார்க்க விஷயத்தை அவர் எப்படி சொல்லுவாரு? இப்படி சிந்திச்சாலும் வழங்கி போயிடும். அடுத்து என்ன நம்ம இதுல சொல்லணும், முன்பின் வாசகங்கள்லாம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், இது மார்க்கத்தை சொல்லவே இல்லை என்பதற்கு ஆதாரமாக விதத்துல கட்டுப்பட்டுறாதீங்க, புதுசா உண்டாக்குனா கட்டுப்பட்டுறாதீங்க, அதுல எல்லாம் கட்டுப்படுதல் கிடையாது. அப்ப மார்க்கம் அல்லாததுல கட்டுப்படணும் என்பதை அந்த ஹதீஸ் பல அறிவிப்புகள் என்ன செய்யுது விளக்குகிறது சொல்லி பண்ணும். அதுக்கப்புறம் துணையாக இது எங்கெல்லாம் வருதுன்னா நம்பர்னா குறிச்சுக்கிறங்க, நிறைய ஹதீஸ்ல வர்றதுனால இது திருமதி 2601 அப்ப மொத்தமா எல்லாத்திலையும் நான் சொன்ன அந்த அறிவிப்புகள் வரும். அபூதாவுது 3991, இப்னு மாஜா 42, இப்னு மாஜா 43, முஸ்னத் அஹ்மது 16519 16519 16519. அதே முஸ்னத் அஹ்மதுல 16521 16521 16521. அதே முஸ்னத் அஹ்மதுல 16522. அடுத்த நம்பர் முதல் சொன்னதுக்கு அடுத்த நம்பர் 16522 இந்த நம்பர். அதே மாதிரி தாரிமிங்கிற நூல்ல 95. மற்ற நூல்கள்லாம் இருக்கிறது பைஹகி இந்த மாதிரி அதெல்லாம் நான் எடுக்கல. இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய நூல்கள்ல இருந்து உள்ளதை மட்டும் எடுத்து காட்டுறோம். அனைத்திலும் இதெல்லாம் இருக்கிறது. இந்த நூலுமே முழுசு சரி கிடையாது. இந்த ஹதீஸ் சரி இல்லைங்களா, சவரான ஹதீஸ் இருக்கும். திருமதியில கூட 2 ஹதீஸும் கலந்தான இருக்கிறது. நம்ம எடுத்துக்கொண்ட ஹதீஸ் சரியான்னு கேட்டா அறிவிப்பாளர் நம்ம குறை சொல்லல, உங்க கருத்துக்கள் ஆதாரம் இல்லை. இந்த ஹதீஸ் குலபாய ராஜ்யங்கள் வழியை பின்பற்றுங்கிறது நாங்களும் ஏத்துக்குருவோம். நேர்வழி பெற்ற ஒரு தலைவர்கள் எங்களுக்கு கிடைப்பார்களே ஆனால் நாங்கள் கட்டுப்படுவோம். இப்போ நாங்கள் கட்டுப்படுவோம். நேர்வழி பெற்ற ஒரு தலைவர் கிடைத்தாரே ஆனால் அவருக்கு எதிராக நாங்கள் புரட்சி பண்ண மாட்டோம், அவருடைய ஆட்சியின் கீழ் நாங்கள் இருப்போம். அப்படி ஒரு நிலையை சந்திக்கும் பொழுது நாங்கள் இதை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா நீங்க சொல்ற மேற்றது சொல்லல, மார்க்க விஷயத்தை முழுமையாக்கிட்டான் அல்ல. அப்புறம் ஏன் பின்னாடி உண்டாக்குவாங்கன்னா முழுமை எவ்வளவு அர்த்தமாயிருமாங்க? மார்க்கத்தை அல்ல முழுமையாக்கிட்டான், இந்த 4 பேர் பின்னாடி உண்டாக்க கொள்வாங்கன்னா முழுமை எவ்வளவு அர்த்தமாயிருமே? அல்ல முழுமையாக்குறது ஆயிருமே. அப்ப முழுமையாக்குற மார்க்கத்துக்கு பின்னாடி யாரும் சேர்க்க முடியாது, அதுலயே எல்லாம் உடைஞ்சு போயிடும். மற்ற இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது. அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கலீஃபா, அந்த கலீஃபாவை பொறுத்து சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார்ல ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டா அதாவது இது 3455 புகாரில 3455 3455
அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இஸ்ரவேல் மக்களுக்கு நபிமார்கள் தான் தலைமை தாங்கினார்கள். தசூசுன்னா அரசியல் தலைமைன்னு அர்த்தம். தசூசுஹும் சொன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு தலைமை ஏற்றது யாரு? நபிமார்கள் தான் தலைமை ஏற்றார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு தனியா அரசாங்கம் தனி, மத குரு தனி இருந்தது கிடையாது. இஸ்ரவேல் காலத்துல என்ன இருக்கும்னு கேட்டா, யாரு நபியா இருந்தாரோ அவர் தான் என்னவா இருப்பாரு? தலைமையாவும் இருப்பாரு. சுலைமான் நபி நபியாவும் இருந்தாங்க, அவங்க தான் ஜனாதிபதியாவும் இருந்தாங்க. அது மாதிரி தாவூத் நபி நபியாவும் இருந்தாங்க, அந்த மக்களுக்கு ஆட்சி தலைவராகவும் இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கானத்து பனு இஸ்ராயீல, இஸ்ரவேல் சமுதாயத்தவர்களுக்கு தசூசுஹுமுல் அம்பியா, நபிமார்கள் தான் அவங்களுடைய ஆட்சிக்கு தலைமை, அவங்களுடைய ஆட்சி தலைமையை வகித்து வந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியுன், ஒரு நபி இறந்து விட்டால் ஹலபஹு நபியுன், அடுத்த நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார். ஒரு நபி போனா இன்னொரு நபி தான் அடுத்த ஜனாதிபதியா வருவாரே தவிர நபி அல்லாதவங்க என்ன வரமாட்டாங்க, ஜனாதிபதி பிரதமர் பொறுப்புக்கு வரமாட்டாங்க. ஆனா இன்னஹு லா நபிய பாதி, ஆனால் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையவே கிடையாது சொல்றாங்க. அதனால யகூனு குலபாவு, ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவங்க நிறையவே வருவார்கள். எனக்கு பிறகு அரசியல் தலைமை யாருக்கு வராது? நபிக்கு வராது. நான் தான் கடைசி நபி. அந்த இஸ்ரவேலர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நபிக்கு பிறகு நபி வரலாம் இருந்ததுனால ஒரு நபி போனா இன்னொரு நபியை அல்லாஹ் வழிகாட்டுறதுக்கு அனுப்பிடுவான், நிர்வாகத்துக்கு அவரே பார்த்துக்குவாரு. எவர் வழிகாட்டக்கூடியவரா இருக்கிறாரு அவர் தான் என்ன செய்வாரு? அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கும் தலைமை வைத்துக் கொள்வார். நாட்டுக்கு பாதுகாப்பதற்கும் அவர் பொறுப்பாளியா இருப்பாரு. ஆனா நான் கடைசி நபியா இருக்கும் பொழுது எனக்கு பிறகு வரக்கூடியவர் நபியா இருக்க மாட்டார், வெறுமனே ஆட்சியாளராக இருப்பார். அப்ப இது எதுக்கு சொல்றாங்க? ஆட்சிக்கு தான் சொல்றாங்க. சொல்லிட்டு யகூனு குலபா, எனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் உண்டாவார்கள், அவர்கள் நிறைய வருவார்கள். அப்ப இந்த ஹலீஃபாங்கிறது இந்த நாளைத்தான் சொல்லுதுங்கிறதே ஒரு சும்மா சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இது ஹலீஃபாக்கள் எவ்வளவு வருவாங்களா? நிறைய வருவார்கள். அப்ப நிறைய என்று சொன்னாலே ஒரு அன்லிமிட் தான், அது ஒரு லிமிட் உள்ளது இல்ல. ஒரு 4 பேர் தான் வருவார்கள், நிறைய வருவார்கள் யாருமே சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு 4 பேர் தான் பிந்தி வருவார்கள் என்று இருந்தால் நம்ம 4 வருவார்கள் சொல்லிவிடலாம். 5னா 5ன்னு சொல்லிவிடுவாங்க, 3னா 3ன்னு சொல்லிடுவாங்க. நிறைய வருவார்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப ஹலீஃபாக்கள் என்கிற அந்த சொல்லு குறிப்பிட்ட அந்த சஹாபிகள்ல உள்ள ஆட்சியாளர்களை மட்டும் குறிக்கும்ங்கறாங்கல்ல, அது தப்பு. எல்லாருமே என்னது? கலீஃபா நல்லபடி ஆட்சி பண்ணார்களே, ஆனால் அவங்க எல்லாம் யாரு? கலீஃபா நிறைய வருவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பமா தஅமுருனா, அப்ப நிறைய வந்தா எங்களுக்கு என்ன நீங்க உத்தரவு போடுறீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபு பையத்தல் அவ்வலி ஃபல் அவ்வல், முதல்ல உள்ளவருடைய பையத்தை நிறைவேற்றுங்கள், அவர் மௌத்தா போன அடுத்த பையத்தை நிறைவேற்றுங்கள், அவர் மௌத்தா போன அடுத்த ஆள தலைவராக ஏற்றுக்கொண்டு இப்படியே செய்து கொண்டே இருங்கள். அப்புறம் என்ன செய்யறாங்க? ஆத்தூஹும் ஹக்கஹும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நீங்க கொடுத்து விடுங்கள். இன்னல்லாஹ சாயிலுஹும் அம்மஸ்தராகும், அவங்க எப்படி மக்களை நிர்வகித்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் விசாரித்துக் கொள்வான். ஜெனரலா தான் சொல்றாங்க. இந்த கலீஃபாங்கிற வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிற ஆட்சியாளர்களையும் சேர்த்த சொல்றாங்க. நீங்க கட்டுப்படுறத நீங்க செஞ்சு கொடுங்க, அவங்க என்னத்தையாவது பண்ணாங்கன்னு சொன்னா அது அவன் பார்த்துக்கிடுவான், அல்ல அவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்துக் கொள்வான் அப்படின்னு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதுக்கு இதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம் என்று கேட்டால், ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள் அந்த வருத அது அந்த 4 சஹாபி என்று நினைப்பதுதான் குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அது 4 சஹாபியை மட்டும் ஹலீஃபாங்கிறது குறிக்காது, பின்னாடி வரக்கூடியவர்களை எல்லாம் குறிக்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்களே அவங்களுக்கு கூட குறிக்கும். 100% ஆட்சி பண்ணாம கொஞ்சம் ஒரு சிறந்த ஆட்சின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்சியாளர் கூட குறிக்க, அவங்களுக்கு நீங்க கட்டுப்படணும். அவங்க தப்பு ஏவனார்களால் கட்டுப்படக்கூடாது, வேற ஒரு ஹதீஸ்ல வருது, அது இல்லாதவரைக்கும் கட்டுப்படணும். அவங்க மிஸ்டேக் பண்ணுவார்களே ஆனால் அவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். இந்த அல்லாஹ் விசாரிப்பான்ங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது இந்த 4 கலீஃபாக்கள் மேட்டரா தெரியல, ஜெனரலாக உள்ள ஒரு மேட்டராகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது புகாரியில 3455 வருது. அது போக இன்னொன்று இருக்கிறது, என்னன்னு கேட்டா, எனக்கு பிறகு 12 கலீஃபாக்கள், அமீர்கள், தலைவர்கள் உருவாவார்கள். அனைவருமே குறைசு குலத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். எனக்கு பிறகு வரிசையா 12 ஆட்சியாளர்கள் உண்டா. இது முன்னறிவிப்பு, அது 12 தான் வருவாங்கன்னு இல்ல,
12 குறைஷிகளா இருப்பார்கள்ங்கிறதுக்கு முன்னறிவிப்பு செய்யறாங்க. 12மே குறைஷி ஓத அபூபக்கர் குறைஷி தான், உமர் குறைஷி தான், இப்படி எல்லாமே அந்த 12 பேர் என்னவா இருப்பாங்க, வரிசையா குறைஷிகளா இருப்பார்கள் சொல்லும் பொழுது அவங்களே ரசூலுல்லாஹ் கலீஃபான்னு தான் சொல்றாங்க. 4 பேர் மட்டும் கலீஃபான்னு சொல்லல, நம்பரை கூட்டியே என்ன சொல்றாங்க, 12 பேர் வருவார்கள், 12 பேர் என்னவா இருப்பாங்க, கலீஃபாவாக இருப்பார்கள்ங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்ல 3393. இது வந்து அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள சாப்ட்வேர்ல உள்ள நம்பரு, இவங்க தமிழ்ல போட்டிருக்காங்கல்ல, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் வரும். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா இப்படி தெளிவா வருது பாருங்களேன். இன்ன ஹாதல் அம்ர லா யன்கலி ஹத்தா யம்லிய ஃபீஹிம் இஸ்னா அஷர கலீஃபத்தன். 12 கலீஃபாக்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றாமல் வந்து என்ன செய்யாது, குல்லுஹும் மின் குறைஷ், அனைவரும் குறைஷிகளா இருப்பார்கள். அந்த தோன்றாமல் இந்த ஆட்சி விஷயம் முற்று பெறாது. 12 பேர் வந்த பிறகுதான் அடிதடி சண்டை எல்லாமே என்ன செய்யும் அப்புறமேல் தான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப 12 பேருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன போடுறாங்க, இஸ்னா அஷர கலீஃபத்தன், 12 கலீஃபாக்கள் தோன்றுவார்கள்ங்கிறாங்க. அப்ப இந்த கலீஃபாங்கிறது வந்து 4 பேருக்கு தான் உள்ளதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படின்னு சொல்றது இவங்க ஊகம் தானே தவிர அது 4 பேரை தான் குறிக்கும்ங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது. அதனால இந்த குலபாய ராஷ்தீனை பின்பற்றுங்கள் என்பது இந்த 12 பேருக்கு கூட பொருந்தும். இந்த 4 பேருக்கு மட்டும் இல்லாம யாருக்கு பொருந்தும், இந்த 12 பேருக்கு கூட பொருந்தும். அவங்க எல்லாம் தாபியங்கள் தபோ தாபியங்கள்லாம் இருப்பாங்க. இந்த 12 பேர் எடுத்து பாத்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸ்ல தான் 12வது அவர் தான் வர்றாரு. அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. அவ்வளவு 12 பேரும் குறைஷா இருந்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12ல அந்த 4 கடைசியா வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் தவிர நடுவில் உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு கரெக்ட் தான். பண்ணுங்கதா ஷிர்கு அந்த மாதிரி லெவலுக்கு போகாட்டாலும் அது கரெக்டான ஆட்சி தான். அவங்க ஆட்சிலாம் என்னவா இருந்துச்சு, அது வந்து ஒரு பரிசுத்தமான ஆட்சின்னு சொல்ல முடியாது. அப்ப 4 கலீஃபாக்கள் சொல்றோமே, அவங்களுக்கு கடைசியா வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கும் நடுவுல உள்ள 5 போனா எவ்வளவு ஆச்சு, 7, மீதி 7 இருக்காங்க நடுவுல. அந்த 7 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பர்ஃபெக்டான ஆட்சி நடத்தினாங்கன்னா நடத்தவே கிடையாது. ஆனா அவங்களே கலீஃபாங்கிறாங்க. அவங்களே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, குறைஷ் கூட்டத்தில் வருவாங்க, கலீஃபாங்கிறாங்க. அப்ப அவங்க ஆட்சியில் கூட கரெக்டான விஷயங்களை சொன்னா கட்டுப்படுத்தன வேணும், அதுதான் சொல்றாங்க. அதையும் நீங்க விளங்கிக்கிறது இந்த முஸ்லீம்ல இருக்கிறது. அதே முஸ்லீம்ல வந்து 3393, 3394, 3395, 3396, 3397 சின்ன சின்ன வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அந்த ஹதீஸ் தான், அந்த கருத்து தான் இது முஸ்லீம்ல வருகிறது. அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா வந்து கலீஃபாங்கிற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்பது 4 சஹாபாக்களை முக்கியத்துவப்படுத்தி அவங்க மார்க்கத்துக்கு ரொம்ப அறிந்தவர்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இல்ல. அரசாங்கத்துடைய அதிகாரம் அவங்க கையில் இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு நீங்க கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்பட்டது. இது 4க்கு மட்டும் பொருந்தாது, நிறைய பேருக்கு பொருந்தும் அப்படின்னு விளங்கி கொண்டோமே. ஆனால் இது ஒரு பெரிய ஆதாரமா என்ன செய்யாது, வராது. அடுத்து என்னன்னு கேட்டா அந்த 12 பேர் கூட லிஸ்ட் எல்லாம் கூட இருக்கிறது. 12 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் பின் அப்துல் மலிக், உமர் இப்னு அப்துல் அசீஸ், அப்புறம் யசீத் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், வலீத் இப்னு யசீத் இப்னு அப்துல் மலிக். இந்த இவ்வளவு பேர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் நடுவுலாம் வர்றாரு. அவருக்கு கீழே 4 பேர் வர்றாங்க, அவருக்கு பின்னாடி 4 பேர் வர்றாங்க. இவங்களெல்லாம் கரெக்டா ஆட்சி பண்ணாங்களான்னு கேட்டா இப்ப இருக்கிற ஹொசனி முபாரக் இவங்களோட ஒப்பிட்டா கொஞ்சம் நல்ல ஆட்கள் சொல்லலாமே தவிர அவங்களோட ஒப்பிட்டா நல்ல ஆட்களா, இந்த 12 ஆட்கள் எடுத்துக்கிட்டோமே. ஆனால் இப்ப முஸ்லீம் நாடுகள் இருக்காங்களே இவங்களை விட நல்ல ஆட்கள்னு சொல்லலாமே தவிர அபூபக்கருக்கு சமமாகவோ அதுக்கு நெருக்கமானவர்கள் என்றோ உமர் அவங்களுக்கு சமமான சொல்ல முடியாது. நிறைய அவங்க ஜும்மாவே மாத்தி இருக்கிறாங்க. அபு சையத் சட்டையை பிடிச்சி இழுத்திருக்கிறாரு, அவங்க எல்லாம் வர்றாங்க. அதுல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து கலீஃபாங்கிறது அதை குறிக்காது அப்படின்னு விளங்கிக்கிறணும். இன்னொரு ஹதீஸ் இது ஒன்னாச்சா, இன்னொரு ஹதீஸை காட்டுவாங்க. இதுவும் சரியான ஹதீஸ் தான். இது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா திருமதியில வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல எல்லாம் குழப்பமெல்லாம் தெளிவாயிடுச்சா, 4 கலீஃபாக்கள்ங்கிற மேட்ரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா திருமதியில 3595 இதுல என்ன வருதுன்னு கேட்டா இக்ததோ நீங்கள் பின்பற்றுங்கள், வில்லதைனி மின்பாதி எனக்கு பிறகு வருகிற 2 பேரை நீங்கள் பின்பற்றுங்கள், எனக்கு பிறகு வருகிற 2 பேரை பின்பற்றுங்கள். அவங்க யாரு, அபூபக்கரின் உமர். அவங்க யாரு என்று கேட்டால் அபூபக்கர் உமர். இந்த அபூபக்கர் உமர் என்கிற 2 பேரை நீங்க என்ன செய்யுங்க,
எனக்கு பிறகு பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன இல்ல, அறிவிப்பாளர்கள் எல்லாம் குளர் கிடையாது. இது திருமதியில வரக்கூடிய 3595 அதுல வருகிறது. அதே திருமதியில 3596 அதுலயும் வருகிறது. அதே திருமதியில 3735 அதுலயும் வருகிறது. இதே ஹதீஸ் அதே திருமதியில 3741 அதுலயும் வருது. இதே ஹதீஸ் இப்னு மாஜாவுல 94ல வருது. அதுக்கப்புறம் அஹ்மதுல 22161 22161 அதுல இருக்கிறது. இதே ஹதீஸ் 22189 அஹ்மது. இதே ஹதீஸ் அஹ்மதுல 22296. இதே ஹதீஸ் அஹ்மதுல 22328. இந்த ஃபேமஸான நூல்களில் உள்ளது மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். மற்றபடி தாரகுத்தினி, பைஹக்கி அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ரொம்ப அறிமுகமான நூல்கள் மக்கள்கிட்ட இருக்குது இல்லையா, அதுல இருந்து உள்ள விஷயங்கள்ல இந்த நூல்கள்லாம் இருக்குது. இப்ப இதுல என்ன வருது, தெளிவா 2 பேரை சொல்லி வருது. அதுல அவங்களுக்கு தான் சொல்லுதுன்னு சொல்ல இயலாது. இதுல நேமே வந்துருச்சுல, எனக்கு பிறகு 2 பேரை பின்பற்றுங்கள். அந்த 2 பேர் யாரு? அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள். அப்ப அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் தெளிவா வந்துட்டதுனால இதுவும் எதுக்கு ஆதாரமா இருக்குது? சஹாபாக்கள் பின்பற்றுறதுக்கு ஆதாரமா இருக்கும்பாங்க. இதுலயும் அந்த மத்த கேள்வி பூரா கேட்டு பண்ணும். என்ன கேள்வி? அப்ப 4 கிடையாது, அப்ப 4 இமாமும் கிடையாது, அனைத்து சஹாபியும் கிடையாது, அந்த 4 கலீஃபாங்கிற மேட்டரும் கிடையாது. ஒட்டுமொத்தமா ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் 2 பேரை பின்பற்றதா யாரை பின்பற்றலாம்? அபூபக்கர் உமர். அவ்வளவுதான். பேரை சொல்லி வந்துட்டதுனால இதுக்கு வேற அர்த்தம்லாம் கொடுக்க இயலாது. குலபாய ராஜின் மாதிரி பொதுவான வார்த்தையெல்லாம் வரல, பேரு தான் கரெக்டா தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பதில இதுல நீங்க சொல்லிக்கிற வேண்டியதான். சுருங்கி போச்சு. இப்ப சஹாபாக்களை பின்பற்றணும் என்பது என்னவாயிடுச்சு, சுருங்கி சுருங்கி கொண்டு கடைசி எதுல நிக்குது? இப்ப 2 பேரை பின்பற்றுங்கன்னு வந்துருச்சு. இதுல இதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுக்க இயலாது. பின்பற்றுங்கள்னா பின்பற்றுங்கள் தான் அர்த்தம், 2 பேர்னா 2 பேர் தான் அர்த்தம், அபூபக்கருக்கு அபூபக்கர் தான் அர்த்தம், உமருக்கு உமர் தான் அர்த்தம். இதுக்கு முன்ன பின்ன ஏதாவது சேர்ந்து வருதா, வேற கருத்து தர்ற மாதிரி வருதான்னு சொன்னா அப்படி என்ன வரல, ஒண்ணு வரக்கானா அந்த மாதிரி ஒண்ணு வரல. இதுக்கு வேற ஒரு வியாக்கியானம் கொடுக்கற மாதிரிலாம் வரல. அப்ப இதுல நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்? நேரடியா பின்பற்றுங்கள் இருந்து அர்த்தம். ஆனால் இந்த பின்பற்றுதலும் மார்க்க விஷயமா இருக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்? மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதுக்கு முரண் இல்லாம தானே வழங்கணும். குரானுக்கு முரண்படுற ஒரு விளக்கத்தை எந்த ஹதீஸும் நம்ம கொடுக்க முடியாது. இப்ப குரான்ல இதுவரைக்கும் நம்ம பேசிக் என்ன வச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். குரான்ல மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன். அதுல ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலேயே அல் யௌம அன்றைக்கே முழுமையாயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அந்த கடைசி ஹஜ்ஜில வைத்த எது முழுமையாயிடுச்சு? மார்க்கம் முழுமையாயிடுச்சு. அப்ப அது போக நிறைய வஹியை மட்டும் பின்பற்றுங்கன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் உமருடைய ஒன்னு சிறப்பிக்கிற ஆட்சி, 4 கலீஃபாவை கூட சிறப்பித்துலாம் சொல்ல இயலாது. ஆட்சியில இவங்க 2 பேரையும் சிறப்பித்து சொல்லலாம். அவங்க ஆட்சியில மாதிரி குழப்பங்களோ சலுகைகள், உஸ்மான் ரலியல்லாஹு நிறைய வேண்டிய ஆளுக்கு சலுகை கொடுத்தாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளோ, அலி ரலியல்லாஹு மீது சஹாபாக்களுக்கு கோபம் இருந்துச்சு அந்த மாதிரி மேட்டெல்லாம் இல்லாம அந்த கட்டுக்கோப்புல கொண்டு போன 2 பேர் இவங்க 2 பேர் தான். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம ஒன்னா இருந்தாங்கல்ல, ஒரு கட்டுக்கோப்புல இருந்தாங்கல்ல, பிரிஞ்சு போக கூடல. எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே இல்ல, எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையிலுமே இல்ல. சொந்தக்காரங்களுக்கு சலுகை கொடுத்தாரு, வேண்டியவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு சொல்லி இந்த 2 பேர்ல யாரை பத்தியுமே சொல்லவே முடியாது. அவங்களாம் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்க. மற்றவங்க எல்லாம் கூட உஸ்மான் அலி எல்லாம் அதனால கொல்லப்பட்டார். அவரு தப்பா நினைத்து கொண்டு வேண்டிய ஆளுகளுக்கு சலுகை கொடுத்துட்டாருன்னு சொல்லி தான் நினைச்சாங்க, கொல்லப்பட்டாங்க. அலியை எதிர்த்து நின்றது சகாபிகள் தான், உஸ்மான் அலிக்கு எதிராக நின்றது யாரு தான்? சகாபிகள் தான். அந்த ஆட்சி நடத்துற விதத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த 2 பேருடைய ஆட்சி முறையோட பிந்தின 2 பேருடைய ஆட்சி முறையை ஒப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. மற்றவங்களோட கீழே உள்ளவங்களை விட பரவாயில்லைன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த நாள்ல ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்குமாங்கள அவ்வளவு வித்தியாசம். இதுக்கு நிகரான ஒரு ஆட்சி முறை என்ன செய்ய முடியாது. காந்தியே சொன்னாரா இல்லையா, உமருடைய ஆட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு அவர் சொன்னார். அப்ப அந்த மாதிரியான ஆட்சி அவங்களே என்ன செய்யறது, சிலாயிக்கிற ஆட்சி. அபூபக்கர் அவர்கள் ரொம்ப காலம் வாழவில்லை, இல்லாட்டி அவர் வரலாற்று நினைச்சு பெருசா இடம் பிடிச்சிருப்பாரு. உமர் ரலியல்லாஹு 10 வருஷத்துக்கு நெருக்கமா ஆட்சி பண்ணதுனால நிறைய சாதனைகளை செஞ்சார், ரெக்கார்ட் ஆகிவிட்டது. அவங்க குறைந்த காலம் இருந்தாங்க, இருந்தாலும் ஏகத்துவத்தை காப்பாற்றுறதுல அவர் தான் முன்னாடி நின்றார். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போன அன்னைக்கு ஒரு அதிரடியான முடிவு எடுக்காட்டி சிலையை வச்சு வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமா இது மாறி போயிருக்கும்.
ஜக்காத்தை மறுத்தக்கூடிய மக்களுக்கு முதலாக நெஞ்சாரு யுத்தம் செஞ்சார். அப்ப அவருடைய இதுவும் சிறந்த ஒரு ஆட்சி தான். அப்ப இந்த ரெண்டு பேரையும் பின்பற்றுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த பிந்தி வந்த எந்த ஆட்சியாளர்களை விடவும் இவங்களுடைய ஆட்சி சிறந்ததாக இருக்கும். இவங்க மாதிரியான ஆட்சியை பிந்தி உள்ள யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்களுடைய முன்மாதிரியை கொண்டு நீங்க ஆட்சி நடத்துங்கள். அந்த எந்த செட்டப்ல அவங்க ஆட்சி நடத்தினார்களோ, எந்த மாதிரியான உறுதிப்பாட நிர்வாக முடிவுகளை எடுத்து செயல்படுத்தினார்களோ அந்த மாதிரி செய்யுங்கள் என்பதுதான் இதுக்கு அர்த்தமா இருக்க முடியும். மார்க்கத்தில் பின்பற்றுங்கள் அர்த்தமா ஆக்கினால் என்னவாக நிறைய வசனங்கள் மறுக்கப்பட்டு போயிடும். நிறைய குர்ஆனுடைய வசனங்களை ஹதீஸ் மறுக்குமா? விளக்கமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் எதையும் பேசுவார்களே தவிர எதிராக பேச மாட்டார்கள். இப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? மார்க்கத்தை முழுமையாக்கிட்டதா சொல்லுது, வஹியை பின்பற்றுவதாக சொல்கிறது, என்னிடத்திலிருந்து அருளப்பட்டதை தான் நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லுது, வேற யாரையும் பின்பற்றாதீர்கள் சொல்லுகிறது. அவ்வளவு தெளிவாக குர்ஆனுடைய வசனங்கள் கட்டளை இடும் பொழுது எனக்கு பிறகு பிதத்தை உண்டாக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? கட்டளை இடுறாங்க. யாரு உண்டாக்குனாலும் தப்புன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் சொல்லும் பொழுது அபூபக்கர் உமருடைய அழகான ஆட்சி முறைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்சான்று கொடுக்கிறார்கள். ஒரு முன்னறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில இந்த ரெண்டு பேரும் உண்மையில பின்பற்றதுக்கு ஆட்சி தான் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒருத்தன் ஒரு கவர்மெண்ட் நடத்துறதா இருந்தா அவங்க ரெண்டு பேருடைய வழிமுறையில் நடத்தினானால் அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆட்சி நடத்துவதில் அவங்கள எந்த ஒரு பழுதும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய முறை இருந்துச்சுன்னு வைத்துக் கொண்டால் இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகிவிடுகிறது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எதையும் நம்ம மறுக்கல. இது ஒரு கருத்தை சொல்கிறது. அந்த குர்ஆன் வசனங்கள் அந்த ஹதீஸ்கள் அது ஒரு கருத்தை சொல்கிறது. ரெண்டுக்கும் எந்த விதமான மோதலும் கிடையாது. அது மார்க்க விஷயங்கள்ல யாரையும் பின்பற்றக்கூடாது என்று அது சொல்கிறது. நிர்வாக விஷயங்கள்ல ஒரு அழகான முன்மாதிரியாக இந்த ரெண்டு பேரும் இருந்தார்கள். அவங்க சொல்றபடி அபூபக்கர் உமர் தான் பின்பற்றணும் என்று சொல்வார்களே. ஆனால் நம்ம என்ன கேட்கணும்? அப்ப மார்க்கம் முழுமையாச்சுங்கிறதுக்கு நீ அர்த்தம் சொல்லு. மார்க்கம் முழுமையாச்சுன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? இதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்துட்டேன்னு சொன்னா அதை அழிச்சிடுறதா? அல்லது எனக்கு பிறகு எந்த விதத்தை உண்டாக்கிறாதீங்க நாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் மார்க்கத்தில் ஏத்துக்கலாம்னு கேட்டா ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி தானே உண்டாகுது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிந்தி உள்ள ஆளுங்க தானே. இவங்க எதை உண்டாக்கினாலும் ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி தானே உண்டாகுது. அதை ஏத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா எல்லா விதத்தும் வழிகேடு இருந்தாங்களோ அதுக்கு அர்த்தம் சொல்லும் முதல்ல. இப்படின்னு அந்த ஆதாரங்களை எடுத்து போட்டோம்னு சொன்னா அதுக்கு முரண் இல்லாத வகையில் இதுக்கு விளக்கம் சொல்ல இயலாது. நம்ம எப்பவுமே எப்படி விளங்கணும்? சரியான ஹதீஸ் என்று வந்து விடுமையானால் இதையும் ஏத்துக்கணும், அதையும் ஏத்துக்கணும். இதையும் மறுத்தரக்கூடாது, அதையும் மறுத்தரக்கூடாது. அப்ப ரெண்டையும் ஏற்கக்கூடிய விளக்கம் என்ன? இது மார்க்க விஷயத்துக்கு உள்ள விஷயம். இவங்க ரெண்டு பேரும் ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க, ஆட்சியாளர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கள் என்பது அவங்க ஆட்சிக்கு வருவார்கள் என்பதற்கும் சிறந்த ஆட்சியை நடத்துவார்கள் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. இப்ப எதுவுமே மோதல் இல்ல, மார்க்கத்துக்கு எந்த விதமான கேடும் இல்லை, எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இந்த ரெண்டு பேரை மதிக்கக்கூடியதாகவும். இந்த ரெண்டு பேருடைய மதிப்பை சொல்றதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை புகழ்றாங்க. அதையும் நம்ம மறுக்கல. இந்த ரெண்டு பேருடைய ஆட்சிக்கு நிகராக யாரும் ஆட்சி செய்யல என்கிற வகையில் அது பொருந்தி போகிறது. இதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இது ஒரு மேட்டராச்சா? இதெல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரசூலுல்லாஹ்வோட காலத்துல வாழ்றாங்க, ரசூலுல்லாஹ்வை நேரடியா பாக்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மார்க்கத்தை நல்லா விளங்கும். ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தா கூட சஹாபாக்கள் சொந்தமாவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, விளக்கம் தான் சொல்லுவாங்க. அந்த விளக்கம் நம்ம சொல்ற விளக்கத்தை விட அவங்க சொல்லுகிற விளக்கம் என்னவா இருக்கு? சிறந்ததா இருக்கும். இதெல்லாம் சொன்னோன்னா அதுக்கு உங்களுக்கு பதில் தருவாங்க. எப்படி? சஹாபாக்கள் அவங்க உண்டாக்கிய சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கண்ணால பாக்குறாங்க, பார்த்து அதுக்கு இதுதான் அர்த்தமா இருக்கும்னு அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு புரியும், பின்னாடி வந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அது புரியாது. அப்ப புரிந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு வைங்களேன், என்னோட பழகினவர்களுக்கு அந்த வார்த்தையுடைய கரெக்டான அர்த்தம் தெரியும். பழகாதவர்கள் அந்த வார்த்தையை கரெக்டா புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில வார்த்தைகளை பொதுவாக புரிந்து கொள்ற வார்த்தையை புரிந்து கொள்வார்கள், சில வார்த்தைகள் என்ன செய்ய மாட்டாங்க. ஒருத்தரோட நெருங்கி பழகுற ஆளுக்கு தான் அந்த இவர் இந்த அர்த்தத்துல இதை சொல்றாரு, இந்த நோக்கத்தில் இதை சொல்றாரு அப்படின்னு விளங்கிக் கொள்வார்கள். அப்ப சஹாபாக்களை பின்பற்றுறது என்று சொன்னால் நாங்க உங்களுக்கு வஹி வரும்னு சொல்லவில்லை, புதுவாதம் வஹி வரும்னு சொல்லவில்லை, மார்க்கத்தில் உண்டாக்குவார்கள் என்று சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு விளக்கம் தான் தருகிறார்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். ஆனால் இது நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். விளக்கம் தர்றதை பொறுத்த வரைக்கும் அது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள ஒரு அதிகாரம் தானே தவிர
ஒரு காலத்தோட முடிஞ்சிடுற விஷயம் கிடையாது. விளக்கம் இன்னைக்கு நம்ம தரலாம், நாளைக்கு வர்ற ஒரு விளக்கம் தரலாம். ஆனால் அந்த விளக்கம் என்பது அதுல இருக்கணும். விளக்கம்னா என்ன இருக்கணும்? ஒரு ஆயத்தை சொல்லிட்டு இது இதைத்தான் சொல்லுதுங்கிறார், அந்த வசனத்தை பார்த்தா தெரியவே இல்லை, அது விளக்கமாகுமா? அது விளக்கமாகாது. இப்ப அத்தி மரத்தின் சத்தியமா, அத்தி மரத்தின் மீது சத்தியமாக இருக்குன்னு வைங்களேன், அத்தி மரம் பைத்துல் முகத்தஸ் சொல்லுதுங்கிறார் ஒருத்தர், இது ஏத்துக்கிற முடியுமா? அத்தி மரம்ங்கிறதுக்குள்ள பைத்துல் முகத்தஸ் எப்படி வரும்? பொருந்தவே இல்லையே. இது எப்படி விளக்கமா இருக்கு? அத்தினா அத்தி தானே. இப்படிலாம் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் பேர்ல என்ன இருக்கு? இப்படி எல்லாம் விளக்கங்கள் இருக்கிறது. அப்ப விளக்கம் சொல்றதா இருந்தால் அது எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. சஹாபாக்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த விளக்கம் என்பது முதல்ல என்ன இருக்குன்னு அந்த வார்த்தையில் இருக்கணும். அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இல்ல. இப்ராஹிம் சொல்லிட்டு இப்ராஹிம் என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்மாயில் அர்த்தம். என்னடா இப்ராஹிம் சொல்லிட்டு இப்ப இஸ்மாயில் வேற ஆள சொல்றேன்னு கேட்பமா இல்லையா? இப்ராஹிமுக்கு விளக்கம் சொல்றான் என்ன செய்யணும்? அதுக்குள்ள இருக்கிறத தானே சொல்லணும். நல்லவன் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குடிகாரன் அர்த்தம் அப்படிங்கிற அர்த்தம். நல்லவனுக்கு அர்த்தம் செஞ்சா குடிகாரன் சொன்னா அது இல்லையே, இது விளக்கமே கிடையாது. விளக்கம் என்ற பேர்ல நீங்க சஹாபாக்கள் பேர்ல சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட இட்டுக்கிட்டு தான் சொல்றாங்க. அந்த சொல்லுக்கும் அந்த விளக்கத்துக்கும் தொடர்பு இருக்காது. அந்த சொல்ல பார்த்தோம்னா இதுல இருந்து இந்த விளக்கம் எப்படி வரும்? எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. இந்த வார்த்தையில இந்த அர்த்தம் வரவே வராது. அப்படி எல்லாம் சஹாபாக்கள் பேர்ல சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள் சிறப்பாக விளக்குவார்கள். பிந்தி உள்ளவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று வாதிட்டார்களே ஆனால் அது ஹதீஸுக்கு மாத்தம். திருக்குரான் தமிழாக்கம் ஜெய்னுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த தராவீஹ் தொழுகைக்கு கூட அவங்களை ஆதாரமா காட்டுவாங்க. காட்டும் பொழுது கூட இதை சொல்லுவாங்க. உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னது எல்லாமே அல்லாஹ்வுடைய பேச்சு தானே, அவருடைய ஆதாரம் ஆயிடுதுல. அதாவது ஹதீஸ்ல இருந்து இந்த வார்த்தை இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லி இருக்கிறதுனால அவர் பேசுறதெல்லாம் யாருடைய பேச்சு தான்? அல்லாஹ்வுடைய பேச்சு தான். அதனால அது அவர் சொல்றதை ஏத்துக்கிறேன்னு மார்க்க ஆதாரம் தான் என்று சொல்லுவாங்க. இதுல கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்திக்கிற மாட்டாங்கல்ல. எல்லா சஹாபாக்கள் சொல்வதற்கு இது ஆதாரமாகாது. இது வழக்கமா உள்ள அந்த வாதத்தை நம்ம வச்சுக்கிறணும். அது மாதிரி இமாம்கள், பெரியார்கள், அறிஞர்களை பின்பற்றணும் சொல்வதற்கு இது ஆதாரமாகாது. உமருக்கு அந்த கூடுதலான ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது ஆதாரமாகுமே தவிர அனைத்து சஹாபாக்களையும் பின்பற்றணும் என்று சொல்வார்களே ஆனால் அதுக்கு எதிரான ஆதாரம் தான். இவர் நாக்கில் தான் அல்லாஹ் பேசுறான்னா மற்றவங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க வாதப்படி பார்த்தா அப்ப சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும் என்று சொல்வதற்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பித்து சொல்வதற்கும் மத்தியில் என்ன இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கு அது ஆதாரம் ஆகாது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டதை வைத்து அவங்க வாதிடுவதாக இருந்தால் என்ன வாதம் பண்ணணும்? அல்லாஹ் சொன்னது மார்க்கம், ரசூலுல்லாஹ் சொன்னது மார்க்கம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது மார்க்கம். அப்படிதான் என்ன செய்யணும்? அவங்க சொல்லணும். அப்படி சொல்வது இல்லை. இந்த ஹதீஸை எடுத்து வைப்பார்கள். எடுத்து வைத்து விட்டு என்ன செய்வாங்கன்னா எல்லா சஹாபாக்களையும் ஏத்துக்கலாம், அதுக்கு இது ஆதாரமா காட்டுவாங்க. இமாம்களை எல்லாம் பின்பற்றலாம் என்பதற்கு ஆதாரமா காட்டுவாங்க. அவங்க காட்டுகிற ஆதாரத்தில் என்ன இல்லை, அந்த கருத்து இல்லை. அதுக்காக நம்ம பதில் சொல்லாட்டா கூட அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி புகழ்ந்து சொல்ற விஷயங்களுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்னது எதுல வருதுன்னு கேட்டா திருமதியில வருது. அவங்க சொன்ன ஹதீஸ் எதுல வருதுன்னா திருமதியில 3615 வருது. அதுல எப்படி வருதுன்னு கேட்டா ஜாலல் ஹக்க அலா லிசானி உமர வ கல்பிஹி, உண்மையை சத்தியத்தை உமருடைய நாவிலையும் அவருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலிருந்து வர்றதெல்லாம் உண்மை, அவருடைய கல்புல இருந்து வர்றதெல்லாம் உண்மை.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் தான். அப்ப இதை வைத்து தான் உமர் ரலியல்லாஹு சொன்னதெல்லாம் என்னது மார்க்க ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை வேற ஹதீஸ் விளக்குகிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு என்னவெல்லாம் பேசினார்களோ அது எல்லாத்துக்கும் இந்த சர்டிபிகேட் கிடையாது. அவர்கள் ஒரு 3 விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்துக்கு மாற்றமாக ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. 3 விஷயத்துல என்ன செய்யலாம்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இவர் சொன்னபடி வஹி வந்துடும். உமர் ரலியல்லாஹு சொன்னபடி நெஞ்சறேன் அல்லாஹ் அங்கீகரிச்சு வஹி அருளிடுவான். அப்ப இதை சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொன்னது எப்ப, இந்த 3 விஷயங்களுக்கு அப்படி வந்ததுனாலதான் சொன்னாங்களே தவிர அவர் பேசுற எல்லாமே வஹி எல்லாமே ஹக்கா இருக்கும் என்கிற அர்த்தத்துல சொல்லல. அது கூட நீங்க பார்க்கலாம், புகாரியில வரக்கூடிய ஒரு 2 ஹதீசுகள் இருக்கிறது. புகாரில 402 ஒன்னு, 4483 ஒன்னு, 402 4483. இந்த ரெண்டுலையும் உமர் ரலியல்லாஹு சொன்னதாக இந்த ஹதீஸ் வருகிறது. வாகப்து ரப்பி ஃபீ ஸலாஸ், 3 விஷயங்களிலே நான் சொன்னதும் இறைவன் சொன்னதும் அப்படி ஒத்து போய்விட்டது. 3 விஷயம் அவரே சொல்றாரு. யாருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாங்களோ அந்த உமர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 3 விஷயங்களில் என் இறைவனுக்கு ஒப்ப நான் பேசியிருக்கிறேன், என் இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை நான் 3 விஷயத்துல கரெக்டா சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்ன 3 விஷயம்னு கேட்டா, காபாவுக்கு பக்கத்துல மகாம இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கிறது. அந்த மகாம இப்ராஹிம் ஒரு முக்கியமான இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தொழுகையை தொழுவணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சேன், வலியுறுத்தினதுக்கு தகுந்தவாறு என்ன செய்து வலியுறுத்தின உடனே அல்லாஹ்விடம் இருந்து வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாம இப்ராஹிமுலையும் நீங்கள் ஒரு தொழுகைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வலியுறுத்தினேனோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடம் இருந்தே வஹி விட்டது, மகாம இப்ராஹிம்ல தொழுவுங்க. அப்ப இது அல்லாஹ் சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ் சொன்ன பிறகு இவர் சொல்லல. அல்லாஹ் சொன்ன பிறகு சொன்னதை நம்மளே சொல்லி போடலாமே. இவர் எப்ப சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்விடம் இருந்து இந்த செய்தி வர்றதுக்கு முந்தி இவர் தான் முதல் சொல்றாரு. இவர் சொன்ன பிறகு என்ன செய்யுது வஹி அதே மாதிரி வருகிறது. அப்ப இவர் விரும்பி இருக்கிறார், மகாம இப்ராஹிமிலே ஒரு தொழுகை இருந்தா நல்லா இருக்குமே. இவர் மனசுக்கு இவர் சில காரணங்களை வைத்து முடிவு செஞ்சிருக்கிறார், யோசிச்சிருக்கிறார். அதை அல்லாஹ் என்ன வகையா சட்டமாக்கி வர்றான். இந்த விஷயத்துல நான் அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி நான் நினைச்சிட்டேன், அல்லாஹ்வுடைய கருத்துக்கு ஒப்ப நான் பேசி இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி பெண்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் அந்த காலத்துல வெளியே போய் தான் என்ன செய்வாங்க, இயற்கை தேவைகள், வீட்டிலேயே பாத்ரூம்லாம் கிடையாது. இன்னைக்கும் கிராமங்கள்ல பல ஊர்கள் அப்படித்தான் இருக்கிறது. இப்பதான் நவீன காலத்துல வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறது, நம்மளுடைய இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வசதிகளை செஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த மாதிரி வெளியெல்லாம் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களுடைய மனைவிமாரெல்லாம் வெளியே வர போயிட்டு இருக்கிறாங்க, நல்ல வெங்கட்டம் பல பேர்லாம் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே பல பேர் வர்றாங்க. அதனால இந்த ஹிஜாபுங்கிற ஒரு இதை என்ன செய்யணும், நீங்க ஒரு சட்டமாக்கணும். பெண்கள் என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் முன்னாடியும் ஒரே மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு பரதா சொல்றோம் இல்லையா. இந்த விஷயத்தை அவர் தான் என்ன செய்யறாரு. அதுக்கு முன்னாடி இது கிடையாது. அதுக்கு முன்னாடி சும்மா சாதாரணமா வேற பெண்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பெண்கள்லாம் ட்ரெஸ் அணிந்து கொண்டு இருந்தார்கள். அப்ப இதை பத்தி இவர் தான் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அப்ப இவர் எதை ஆசைப்பட்டார், அதே மாதிரி என்னவாயிருச்சு, ஹிஜாபு சம்பந்தமான சட்டமும் நான் என் மனசுல தோன்றி நான் சொன்னேன், அதே மாதிரி இணைஞ்சிருச்சு, வஹி விட்டது. இதுலயும் நான் இறைவனுடைய கருத்துக்கு ஒப்ப நான் பேசியிருக்கிறேன் அவர் சொல்றாரு. இது எல்லாமே உமர் ரலியல்லாஹு வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லு. மூணாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, நீங்க கொடுக்கிற பொருளாதாரம் பத்தல, நீங்க அதிகமா கொடுக்கணும், அந்த மாதிரியான வகையில அது ஒரு பிரச்சனையாக்கி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு அவங்கள ஒரு தொந்தரவு படுத்துற அளவுக்கு
இந்த பொருளாதார இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வேண்டி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் வருத்தப்பட்டு கோவிச்சு நினைச்சிட்டாங்க. அந்த ஒரு மாசம் வந்து அவங்க ஈலான்னு சொல்லி ஒதுங்கி இருந்துட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த அந்த பெண்கள்கிட்ட போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல இவருடைய மகள் கூட இருக்கிறாங்க, ஹப்ஸா கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க, நீங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்க என்று சொன்னா உங்களை வந்து அவர் வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டு உங்களை விட சிறந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க மணந்து கொள்வார்கள், அந்த நிலை உருவாக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொல்லி முடிச்சோன்னா அதே வார்த்தை அல்லாஹ்ட்ட இருந்து வருது. இவர் இதுதான் சொல்லி முடிக்கிறாரு. அல்லாஹ்ட்ட இருந்து என்ன வருதுன்னு கேட்டா, இன் தல்லககுன்னா யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன, நீங்கள் வந்து ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா உங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி தலாக் சொல்லிவிட்டு உங்களை விட சிறந்த பெண்களை வந்து மனைவியாக ஆக்கி கொள்வார், அல்லாஹ் வந்து ஆக்கி கொடுத்து விடுவான் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வஹி இவர் என்ன சொல்றாரோ அதுவே அப்படி அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்யுது வருகிறது. இதை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 விஷயங்கள்ல வந்து நான் சொன்னதற்கு ஏற்ப வஹி வந்திருக்கிறது, நான் எதை கரெக்டா இதான் சரி என்று நினைத்தேனோ அதுல வந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த நம்பர் 402 இருக்குது. அப்ப இதுல என்ன வழங்குகிறது, ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில 3 தான் பேசுவானா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3000 பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, வழங்குதா? அப்ப ஒரு நாளைக்கு மொத்த பேச்சு ஒரு மனிதனுடைய கருத்து சிந்தனை 3 தான் இருக்குமா? அவர் ஒட்டுமொத்த லைஃப்லயே 3 விஷயம் அவர் சொன்ன மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாலேயே மீதி எல்லாம் வரலன்னு அர்த்தம். 3 கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் இவர் சொன்ன மாதிரி அமையவில்லை. 3 விஷயங்களில் இவர் சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து வஹி அருளி விட்டானே தவிர ஒட்டுமொத்தமா அனைத்திலையும் அப்படி இருந்தாருன்னு இதுக்கு அர்த்தம் வராது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதற்கு தான் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவருடைய நாக்குல நினைஞ்சிட்டா அல்லாஹ் உண்மையை வச்சிருக்கிறான். சில நேரத்தில் இவர் சொல்ற அப்படி நடந்து போயிருது. சில நேரங்களில் மனிதர்கள் கூட சில பேர் இருக்கும் சொல்லுவோம் அப்படி நடந்து போயிடும். சும்மா தற்செயலா ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி நடந்து போயிடும். அப்ப சில நேரங்களில் இப்படி தற்செயலா நடக்கும்ல, அதனால சொன்னதெல்லாம் நடக்கும் நடத்துமா? லட்சம் தடவை சொன்னதுல ஒன்னே நடந்து போயிருக்குமே தவிர சொல்றதெல்லாம் நடக்கும்னு நடக்காது. எவனோ ஒருத்தன் ஒண்ணு சொல்லுவான் நடந்து போயிடணும்னு அவர் எது சொன்னா கரெக்டா அமைஞ்சிருது அப்படின்னு நம்ம பேச்சில சொல்லிடுவோம். ஆனா எதை சொன்னாலும் அப்படிலாம் அமைஞ்சிருக்காது. எதா அங்க ஒண்ணு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒண்ணு நடந்திருக்குமே தவிர தொடர்ச்சியாவும் நடக்காது. அப்ப இவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்ன மேட்டரை சொல்றாங்கன்னு வேற ஹதீஸ் விளக்குதுல, சம்பந்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு விளக்கிடுறாங்கல்ல 3 விஷயத்துல நான் வந்து கரெக்டா இருக்கிறேன். இன்னொரு அறிவிப்புல என்னன்னு கேட்டா, இது முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்புல வந்து 4 விஷயமா வருது. முஸ்லீம்ல 4412 அதுல என்ன வருதுன்னு கேட்டா, பத்ர் போர்ல கைது செய்யப்பட்ட கைதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கைதிகளை வந்து விடுதலை செய்யணும், பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யணும், பத்ர் போர்ல பிடிக்கப்படுறாங்க, பிடிக்கப்பட்டவங்களை கொல்றா இருந்தாலும் கொண்டுடலாம், அல்லது அவங்க சொந்தக்காரங்களை வர சொல்லி ரூபாயை கொடுத்து மீட்டிட்டு போ அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு கஜானாவுக்கு ரூபா கிடைக்குமா இல்லையா? இப்படி என்ன செய்யலாம்னு பேசும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்லாம் என்ன விரும்புறாங்கன்னு கேட்டா, பணத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி செய்யவும் செஞ்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மட்டும் என்ன செய்யறாங்க, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அவங்க வந்து ஆட்சேபனை பண்றாங்க. ஆட்சேபனை பண்ணுனா இவங்க சொன்ன மாதிரியே என்ன செய்கிறது, அந்த ஒரு வசனம் அருளப்பட்டுருச்சு, நீங்க வந்து ரசூலுக்கு இது தகுதியானது இல்ல, சிலாத்தை வந்து ஸ்ட்ராங்கா நாட்டை உறுதியாக்குற வரைக்கும் போர்ல பிடிப்பட்டவங்களை விட்டுருக்க கூடாது, போயிட்டு வர படம் தட்டிட்டு வருவான், போருக்கு சண்டைக்கு ஆயுதம் தூக்கிட்டு வந்திருக்கிறான், அவனை மன்னிச்சு விட்டா ஆயுதம் தூக்கிட்டு வரமாட்டான்னு என்ன இருக்குது. நம்முடைய நிலையை ஸ்டடி பண்றது வரைக்கும் போர்க்களத்தில் பிடிப்பட்டவங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். ஒரு வசனத்தை ஆரம்பினா இதோட 3 சேர்த்து இது 1 சேர்த்தா எத்தனைவாச்சு 4 ஆகி விட்டது. இன்னொரு விஷயத்திலையும் இவர் சொன்னபடி நடந்திருக்குது. மொத்தம் 5, ஒரு இடத்துல 3 அவர் சொல்றாரு, இன்னொரு விஷயத்திலையும் இவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது, தனித்தனியா வரக்கூடியது. அது என்னன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு உபைன்ற ஒரு முனாஃபிக், அவன் வந்து முஸ்லிமா நடித்து கொண்டிருக்கிறான். அவருடைய மகன் வந்து இஸ்லாத்துல இருக்கிறாரு. அப்ப தகப்பன் வந்து இறந்துட்டாருன்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, நீங்க வந்து தொழுவிக்கிறதுக்கு வாங்க கூப்பிடுறாங்க. அவர் முனாஃபிக்ங்கிறது முக்கியமான ஆட்களுக்கு தெரியும், முக்கியமான ஆட்களுக்குலாம் சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன செய்யும், முனாஃபிக் அந்த ஆளு தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறதுக்காக போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சட்டையை பிடிச்சி துண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க, போகக்கூடாது, நீங்க முனாஃபிக்கு தொழுவிக்கிற நீங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுக்கிறாங்க. அதை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, தொழுவிக்கிறதுக்கு போயிட்டாங்க.
போனவன நினைச்சிட்டான் அல்ல அதை கண்டிச்சு ஒரு வசனம் அருளுறான். நீ வந்து இந்த மாதிரி முனாபிக்காக இறந்து விட்டவர்களுக்கு நீ தொழுகை நடத்தக்கூடாது, அவங்களுடைய கபூர்ல கூட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையா நினைச்சிட்டான் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கண்டிக்கிறான். அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை கண்டிச்சாங்களோ அதையே தான் அல்லாஹ்வும் கண்டிக்கிறான். அப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரு கருத்து தோணும் பொழுது இவருக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு கருத்து தோணுகிறது. தோணும் போது இந்த கருத்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான், வரவேற்கிறான், ஏற்றுக்கொண்டு அந்த வஹியை அறிவிச்சிருக்கிறாங்கிறது வந்து இது வந்து எதுல வருதுன்னு கேட்டா புகாரில இது வருது 1269. அப்ப மொத்தம் 5 வச்சுக்கிறங்க, இதுக்கு மேல கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபடி அல்லாஹ்வுடைய வஹி வந்ததை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 விஷயங்களை தவிர 3 மொத்தம் அவரிடத்துல வந்திருக்குது. இவர் சொன்னதுக்கு பிறகு மற்ற 2 நடந்திருக்கலாம், அல்லது இவர் மறந்திருக்கலாம். இவரே நினைஞ்சிருக்கலாம், ஒரு நேரத்தில் சொல்லும் பொழுது மறந்துட்டு 3 சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த 3ஐயும் நம்ம ஏத்துக்கிற வேண்டியதுதான். வேற 4, 5 வரக்கூடியது என்ன செய்ய வேண்டியதான், ஏத்துக்கிற வேண்டியதுதான். அது எல்லாமே ஆதாரமா உள்ளதுதான். அப்ப வந்து இதுல 5 விஷயங்களை வந்து இவர் ஒரு விதமாக ஒரு வித்தியாசமா மற்ற யாரும் சொல்லாத வகையில, யாருக்கு இது தோணலை இல்ல, அது தோணாத வகையில இன்னைக்கு இவர் மட்டும் ஒரு கருத்தை சொல்லி அது வந்து அல்லாஹ்வுடைய சட்டமாகவும் என்னப்படுது, ஆக்கப்படுகிறது. இதை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் நாக்கில் அல்லாஹ் பேசுறான் அப்படிங்கிறாங்க. இது எப்படி அவர் 5 விஷயம் தான் ஒரு நம்பரை போட்டு வரும் பொழுது மற்றதுல எல்லாம் அவர் அந்த மாதிரி பேசினபடி இல்லைன்னு விளங்கணுமா, அல்ல எல்லாமே அவர் அப்படி பேசுவான்னு விளங்கணுமா? அப்படி பேசினா வஹியே தேவையில்லையே, நபியே தேவையில்லையே, இவருடைய எல்லா சொல்லையும் சட்டமாயிட்டு போயிடலாமே, அதையும் நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் வந்து பல விஷயங்கள்ல 3 தவிர இந்த 5 தவிர எல்லாத்துலயும் அவர் சொன்னபடிலாம் வஹி வரல. அப்படி ஒண்ணு வந்துடல. வஹி வந்த பிறகு அவர் சில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க வந்து மாற்றமாக வஹியில என்ன இருக்கிறதோ அதுக்கு மாற்றமா நிறைய செஞ்சிருக்காங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு என்ன செய்யறது? இப்ப இது வந்து இந்த 5 விஷயத்தை வைத்துக் கொண்டு அவர் கேரக்டரே அப்படித்தான், அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு இவர் மனசுல போட்டுருவான், இவர் பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொன்னா அவருடைய தீர்ப்புகள்ல முடிவுகள்ல தப்பே வரக்கூடாதா இல்லையா? வந்திருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதை என்ன செய்யறது? இப்படி ஒரு 5 இருக்கிற மாதிரி அதுக்கு மேல இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தலாக் 3 தலாக் இருக்குல்ல, முத்தலாக், தலாக்குங்கிறான். இது மார்க்கத்துல வந்து ஒரு தலாக்கு தான். ஒருத்தன் வந்து தலாக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது முத்தலாக்குன்றே சொல்றான், 3 தலாக்கு விட்டு விட்டேன்னுங்கிறான். இந்த மாதிரி ஒருத்தன் சொல்லுவானேயானால் அதுக்கு மார்க்கத்துல என்ன கணக்கு? 1 தான். இன்னும் 2 சான்ஸ் அவனுக்கு இருக்குது. கோவத்துல சொல்றான் தலாக்கு 3 சொன்னா 30 சொன்னாலும் 1 தான். அது வந்து 3க்கு 3 கணக்கு கிடையாது. 3 தலாக்கு வர்றாந்தா தலாக்கு சொல்லிட்டு மர மீட்டி கொண்டு வாழ்ந்து மர பிடிக்காம போய் மர சொன்னாதான் 2வது தலாக்குன்னு வரும். இது வந்து நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படிதான் சட்டம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்தது? ஒருவர் 3 தலாக் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டாரேயானால் அது வந்து ஒரு தலாக்காகத்தான் அது கருதப்பட்டது. கான தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்பது இன்னமா யுஅத்து வாஹிதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கருடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் 2 வருட ஆட்சி காலத்திலையும் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக்கு என்றுதான் கருதப்பட்டது. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, என்ன நீங்க வாட்டு 3 சொல்லிவிட்டு 1 சொல்லி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இனிமே எவனாவது 3 சொன்னீங்கன்னா 3 ஆக்கி போடுவேன், இனிமே யாரா 3 தலாக்குன்னு நினைச்சிருவேன், 3 ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு 3 ஆக்கியும் சட்டமா ஆக்கிட்டார். சும்மா மிரட்டலுக்கு அவர் சொல்லல, அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சட்டமும் போட்டார். அப்படிங்கிறது முஸ்லிம்ல வந்து 2689வது ஹதீஸ்ல இருக்குது. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? ஹதீஸ் அவருடைய நாக்குல அல்லாஹ் பேசினால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்தமா சட்டம் போட முடியுமா? அல்லாஹ் அவங்க நாக்குல பேசுறான்றதுக்கு பொதுவான அர்த்தம் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 1ங்கிறாங்க, இவர் 3 3ங்கிறாரு. அப்ப இது வந்து வஹியா? இது அல்லாஹ் பேசுறதா? அதுதான் அல்லாஹ் பேசுனதா இருக்குமே தவிர இதை எப்படி அல்லாஹ் பேசுனதா இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுனதுக்கு மாத்தமாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிந்து கொண்டே, மாத்தமாக தெரியாம கூட ஒரு ஹதீஸ் தெரியாம கூட அப்படி செய்யலாம். இவர் என்ன செய்யறாரு? நீங்க வாட்டு விளையாட்டு போகல இஷ்டத்துக்கு 3 தலாக்கு சொல்லிட்டு போறீங்களா? இனிமே விட மாட்டேன், இனிமே எவனாச்சும் 3 தான் சொல்லிவிட்டு அம்முலாஹு அலைஹிம், அவர்களுக்கு அதை சட்டமாவே ஆக்கி விட்டார் அப்படின்னு என்ன இருக்கு? ஹதீஸ் இருக்குது. இனிமே 3 தலாக்குன்னா எத்தனை தான்? 3 தலாக்கு தான். முத்தலாக்குன்னு சொன்னா ஒரு தலாக்கு கிடையாது. அப்ப இது நம்ம என்ன வழங்குறோம்? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதற்கு உள்ள அர்த்தம் நமக்கு விளங்கி விடுகிறது.
அந்த 5 விஷயத்துல தான், அனைத்திலும் இல்ல. வேற விஷயங்கள்ல வஹிக்கு மாத்தமா கூட அவர் பேசுவாரு, ஹதீஸுக்கு மாத்தமா கூட என்ன செய்யும் அவருடைய பேச்சு இருக்கும். இது முஸ்லீம்ல 2689வது ஹதீஸ்ல இருக்குது. அதே மாதிரி இப்ப நம்ம அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான் என்று நம்ம நம்பணும். குர்ஆன்ல இருக்கிறதுனால அல்யௌம அக்மல்து லக்கும் தீனகும்னா மார்க்கம் முழுமையாகி விட்டது. முழுமையாகி விட்டதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, மார்க்கத்துல எந்த ஒரு மேட்டர்லையும் அல்லாஹ்வோ ரசூலோ குறை வைக்கல. எல்லா சட்டத்தையும் என்ன சொல்லணும் அதெல்லாம் நினைச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இது ஒரு குர்ஆனுடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். முழுமையா இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா அது அல்லாஹ்வுடைய பேச்சா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அல்லாஹ்வுடைய பேச்சு தான் முழுமை என்று வந்துருச்சே. நானே முழுமையாகிட்டேன்னு அவன் சொல்றான். அல்யௌம அக்மல்து லக்கும் என்ன செய்யறான் அவனே, நான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு மார்க்கம் முழுமையாகலன்னு. அப்ப இந்த பேச்சு என்ன பேச்சு? இது வஹியில உள்ள பேச்சா, வஹிக்கு மாற்றமான பேச்சா? மாற்றமான பேச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது புகாரில் இருக்கிறது 5588 5588 5588 இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை தெளிவுபடுத்தாம மூத்தா போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, இந்த 3 விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக்கி இருந்தா என்ன இருக்கு, நல்லா இருக்குமே, தெளிவாக்கி இருக்கவே நான் விரும்புகிறேன். அது குறையாக மார்க்கத்தில் நிக்குதுங்கிறார் அவர். 3 விஷயம், ஆனா அப்படிலாம் குறையாம நிக்கல, தெளிவா தான் இருக்குது. அவர் எந்த 3 விஷயத்தை சொல்றாரோ அதுவே தெளிவா தான் இருக்குது. அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள பிரியறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக்கிட்டு போயிருக்கலாமே. எந்த 3 விஷயம்? ஒன்னு வட்டின்னா என்னங்கிற சரியா ரசூல்ல வழக்காம போயிட்டாங்கிறார். அல்லாஹ் அவ்வளவு அழகா விளக்கிட்டு நிரந்தர நரகங்கிற வரைக்கும் சொல்ற ரசூல்லாம் நினைச்சிட்டாங்க. அவ்வளவு எவ்வளவு விளக்கிட்டாங்க அவ்வளவுதான் வட்டி. அதுக்கு மேல உள்ளதை வட்டியாக்க தேவையில்லை. எது விளக்கி எது நமக்கு கிடைக்கிறதோ அவ்வளவுதான் வட்டிக்குள்ள விளக்கம். அதுக்கு மேல நம்ம விரும்பினதெல்லாம் வட்டி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி விட்டாங்களோ அவ்வளவுதான். அதுக்கு மேல வட்டி சம்பந்தமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்படிதான் எடுத்துக்கணும். என்னென்ன வட்டி சம்பந்தமா ஆயத்து இருக்கிறதோ, என்னென்ன வட்டி சம்பந்தமா ஹதீஸ் இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? வட்டி சம்பந்தமா சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் தேவை கிடையாது, இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோமோ அவ்வளவுதான், அதுக்கு மேல நமக்கு அனாவசியமானதுன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, இவருக்கு எதை விளங்கல என்ன நினைச்சாரு தெரியல, வட்டியை பத்தி ரசூலுல்லாஹ் விளக்காம போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய வட்டி சம்பந்தமா நிறைய பிரிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காமல் போய்விட்டார்கள் என்ன செய்யறாரு இவர் சொல்றாரு. இப்படி அவருடைய நாவுல அல்லாஹ் பேசினா வருமா? அல்லாஹ்வுடைய நாவு அல்லாஹ் யார் நாவுல பேசுறானோ அவர் நாவுல இருந்து ரசூலுல்லாஹ் முழுசா சொல்லிட்டு போனாங்கன்னு தான் வருமே தவிர, ரசூலுல்லாஹ் முழுசா சொல்லிட்டு போகலன்னு வருமா? வராது. அதே மாதிரி கலாலான்னா அந்த வாரிசு இல்லாம அவங்கள தான் கலாலான்னு சொல்லுவாங்க. சகோதரிகளை மட்டும் விட்டுட்டு போகக்கூடியவர்கள். இந்த கலாலாவுக்கு 2 வசனத்துல என்ன இருக்குது, தெளிவான சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த கலாலாவை பத்தி ரசூலுல்லாஹ் விளக்காம போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, கலாலாவை பற்றி என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காம போயிட்டாங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாட்டனார் இருக்கார்ல, தகப்பனுடைய தகப்பன், அந்த பாட்டனாருக்கு என்ன பங்கு கிடைக்கும் வாரிசு உரிமையில, இந்த விஷயத்தையே ரசூலுல்லாஹ் சரியா விளக்காம போயிட்டாங்கிறார். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, பாட்டனாருக்கு உள்ள பங்கு தகப்பன் இல்லாட்டி தகப்பன் இடத்துல பாட்டன் வருவான், அவ்வளவுதானே மேட்ரு. இது ரெண்டு மட்டும் விளக்க வேண்டி இருக்கிறது. மகன் இல்லாட்டி மகனுடைய இடத்துல பேரன் வருவான், அந்த சொத்தை அவருக்கு கொடுத்துட வேண்டியதுதான். தகப்பன் இல்லாட்டி தகப்பன் இடத்துல பாட்டன் வருவான், தகப்பனுடைய சொத்து என்ன பங்கு வருமோ அதை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். இது சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. இவர் என்ன பண்றாரு, இந்த 3 நமக்கு விளக்கப்படல, ரசூலுல்லாஹ் விளக்காம விட்டு போயிட்டாங்க. பாட்டனாருக்கு என்ன பங்குங்கிறத விளக்கவில்லை. அதே மாதிரி கலாலாண்டா என்னன்றத ரசூலுல்லாஹ் விளக்காம போயிட்டாங்க. அதே மாதிரி வட்டி சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள், நிறைய உட்பிரிவுகளை தெளிவுபடுத்தாமல் போய்விட்டார்கள். அதெல்லாம் பண்ணி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் மூத்தா போயிருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய அவருடைய நாவில் அல்லாஹ் பேசினா அப்படி வருமா? வஹியை முழுமை பெறலன்னு சொல்லுவாங்களா? மார்க்கம் முழுமையாவலன்னு சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பணி முழுமைப்படுத்தாமலேயே அவங்க அல்லாஹ் கைப்பற்றிக்கிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப அவர் சொன்னதுல என்ன விளங்குறது? சில விஷயத்துல கரெக்டா சொன்ன மாதிரி சில நேர்க்குமாரா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயமா 5 விஷயம் இருந்தாலும் இதுல என்ன இருக்கு, பேசிக்கே உடைக்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற மாதிரி அதுவும் தகர்க்கிற விஷயம் தான்.
ரசூலுல்லாஹ் சொன்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாத்துறாரு. இது ரொம்ப ஓவர் தெரியாம மாத்துற விஷயம் வேற. தெரிஞ்ச சட்டத்தை மாத்துற விஷயத்தை அவர் வாயிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், வர வைக்கிறான். அதே மாதிரி இது மூணு மார்க்க முழுமையான ஒரு விஷயத்துல போய்கிட்டு முழுமையாவலன்னு சொல்லி குர்ஆனையே அல்லாஹ்வுடைய வேலையவே என்ன செய்யறாரு, குறை காண்ற மாதிரி பேசியிருக்கிறார்னு சொல்லி தானே இதுக்கு அர்த்தம் வரும். அப்ப இது புகாரில் 5588 நீ பாத்துக்கலாம். அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு மனித சமுதாயமே அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டா, எந்த மனிதராக இருந்தாலும் மரணிப்பார் என்பதுதான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுல ஒரு கரெக்டான நிலையில் இருந்தாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. இதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியது இல்ல. சின்ன ஒரு விஷயத்தை விளங்கின மக்களுக்கு விளங்கி போயிடும். இது மனுஷன்டா மௌத்தா கூடியவன் தான், அதை வச்சு விளங்கிக்கிறோம். அதுக்கு முந்தி மௌத்தா போன நபிமார்களுடைய வரலாறை வச்சு என்ன செய்யும், அது விளங்கி கொள்ளும். அப்ப கண்ணு முன்னாடி வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் இல்லாம அந்த உடல் கிடக்கிறது, அதை வச்சு கூட என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக்கலாம். அப்ப ஒரு மனிதருக்கு ஒரு மௌத்து தான், ரெண்டு மௌத்து இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஒரு சின்ன கூட்டம், அவங்க தான் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர, இவர் எந்த நிலையில் இருந்தார் அன்னைக்கு? வாழை உருவிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதா சொன்னா வெட்டி போடுவேன்னாரு. அவர் கருத்து மட்டும் இல்லாம அதைத்தான் எல்லாரும் சொல்லணும்னாரு. நான் என்ன கருத்துல இருக்கணும் அதை அப்படி போயிருக்கணும், சீவிடுவேங்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான, இது எவ்வளவு பேசிக்கே போயிருமே, இது தௌஹீதே போயிருமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவல திருப்பி வருவாங்க, அவங்க நம்மள மாதிரி ஆளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகப்பத்தின் பேரில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரண செய்தியை கூட அவர் கரெக்டா புரிஞ்சு கொள்ளவில்லை. பின்னாடி திருத்திக்கிட்ட விஷயம் வேற, பின்னாடி திருத்திக்கிட்டாருங்கிற விஷயம் வேற. அபூபக்கர்லாம் அந்த வாதத்தை எடுத்து வச்ச பிறகு அவர் இந்த கருத்துல இல்ல, கடைசியா இறந்து போயிட்டாங்கிறத ஒத்துக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஒரு துவக்க நேரத்தில் அவங்க அப்படி இருந்தாங்களா இல்லையா? அப்ப அவருடைய நாவல் அல்லாஹ் பேசினா இப்படிலாம் கரெக்டா தவறான ஒரு கருத்துக்கு சப்போர்ட் அவர் நின்றுப்பாரா? தவறான கருத்துல இவ்வளவு பிடிவாதமா நின்றுப்பாரா? வெட்டி போடுவோம் ஒண்ணு விடுவோம்னு சொல்ற அளவுக்கு பிடிவாதமா நின்றுப்பாரா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன விஷயத்துல இது புகாரில நிறைய இடத்துல வருது. 1 to 4 உதாரணத்துக்கு ஒண்ணு வச்சுக்கிறேங்க, 1242 1242. அப்ப இதுல என்ன விளங்குது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தான ஒரு விஷயம் நமக்கெல்லாம் சாதாரண எல்கேஜி மாதிரி தெரியுது. நமக்கெல்லாம் என்ன இருக்குது, இது பெரிய மேட்டராவே தெரியல, அவருக்கு தெரியல. இது அல்லாஹ்வுடைய யாருடைய நாவல் அல்லாஹ் பேசுறான்னு சொல்லப்படுகிறதோ அவருக்கு இந்த ஒரு சின்ன ஒரு மேட்டர் தெரியலையே. அப்புறம் ஏன் இது மாதிரிலாம் பேசுறீங்க? அந்த 5 விஷயம் 5 நிப்பாட்டிட்டு போயிட வேண்டியதானே. எந்த 5க்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது வஹி வந்துச்சோ அந்த 5ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு போயிருந்தமே தவிர, அவர் என்ன பேசினாலும் கரெக்டா இருக்கும். அவர் வாடி எந்த வேணாலும் மாத்துவாரு, இருக்கிற சட்டத்தை மாத்துவாரு, இல்லாத சட்டத்தை கொண்டு வருவாரு, அந்த ரைட் அவருக்கு இருக்குன்னு அது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்படி அந்த அர்த்தம் வராதுங்கிறது இந்த பாயிண்ட்லாம் நீங்க என்ன செய்யணும், மக்கள்கிட்ட இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னா காட்டணும். காட்டும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டப்படுத்துற மாதிரி சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணு கரெக்டா பாத்துக்கணும். எதுக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவர் தப்பா சொன்னார் மாத்திக்கிட்டார்ல, இந்த கரெக்டா சுட்டிக்காரன்னு மாத்திக்கிட்டாரா இல்லையா? அதனால அந்த வச்சு சொல்லுவாங்க தவறுகள் மன்னிக்கப்படும். உங்களுக்கு அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னால் அவங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு விடும். தவறு இல்லைன்னு ஆகாது. தவறான கருத்து சொன்னால் கூட அவர் பட்ட உழைப்பு தியாகம் அதுக்கு எல்லாம் என்ன செய்வோம், நம்ம உலகத்துல என்ன செய்வோம், ஒரு 2 பேர் நம்ம ஊழியர் 2 தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா ஒருத்தர் நல்ல கடுமையா உழைச்சி தியாகியா இருந்தான்னு வைங்க, நமக்கு ரொம்ப பாடுபாட்டு விசுவாசியா, அவன் தப்பு நம்ம மன்னிச்சிருவோம். ஒருத்தர் நேத்தா செஞ்சானா அவனை வரட்டி விட்டுருவோம், ஏன் ஒண்ணும் செய்யல நமக்கு. அப்ப நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு நிறுவனத்துல ஒரு கடையில கூட நம்ம என்ன முடிவு எடுப்போம், யார் நமக்கு கடந்த காலத்துல நெருக்கடியான காலத்துல உதவி செஞ்சானோ அவன் 1 2 3 தப்பு செஞ்சா என்ன செய்வோம், கஷ்டமான காலம் தூக்கி நிப்பாட்டணும் போட அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? புதுசா ஒரு ஆள் செய்யுமா என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில அவங்க சொர்க்கவாசிங்கிற மேட்டருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க செஞ்ச தப்பு தான், அது மன்னிக்கப்படும். வித்தியாசம் என்னது, அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னால் அது மன்னிக்கப்பட்டு விடுகிறது. மன்னிக்கப்பட்ட சொர்க்கம் தானே, மன்னிக்கப்படாட்டிதான் நரகம். இதனால எல்லாம் அவங்க நரகவாசின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்கள பின்பற்ற வேணாங்கிறதுக்கு தான் மேட்டர். இப்ப நம்ம எதுக்காக இது கூட பேசுறோம், அவங்கள விமர்சிக்கணும் மட்டம் தட்டணுங்கிறதுக்காக பேசல. அவங்க சொன்னாலும் மார்க்க ஆதாரம்னா மார்க்க நாசமா போயிடும், மார்க்கத்தை நாசமாக்கிட கூடாது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நிப்பாட்டிக்கிறேன்னு அப்படிங்கிறதுக்கு தான் இதை கூட எடுத்து காட்டுறமே தவிர அவங்கள தரக்குறைவாக்குறதுக்கோ இதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்பதற்கோ நம்ம இதை சொல்லவில்லை. அவர்கள் சொர்க்கவாசிகள் தான், சொர்க்கத்துக்கு போவார்கள், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மன்னிக்கப்படும்.
மன்னிக்கப்படும் அடிச்சு சொல்லலாம். ஏன் அடிச்சு சொல்லலாம்? இந்த சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்டதை வைத்து என்ன செய்யலாம், அவங்கள எல்லாம் மன்னிச்சிருவாங்கிறத சொல்லலாம். அடுத்தது ஹுதைபியா உடன்படிக்கை இருக்கு இல்லையா, ஹுதைபியா உடன்படிக்கை அந்த ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு போறாங்க, காபிர்கள் தடுக்கிறாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கூட்டமா வேற இருக்கிறாங்களா, அவங்க தடுத்தாலும் வீரியமா தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. தடுத்தா மீறிடுவாரோ, மீறி உள்ள போயிடுவாரோ, அந்த அளவுக்கு பெரிய கூட்டமா வேற இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அந்த சைட்லயும் கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி நம்ம கை ஓங்கி இருக்குது, கொஞ்சம் கை தூக்கலாகவோ அல்லது சரிக்கு சரியாகவோ இருக்கிறது. இல்லாட்டி ஒத்துக்கிற மாட்டான். எப்போதுமே சரிக்கு சரியா இல்லாட்டி ஒப்பந்தத்துக்கு யாருமே வரமாட்டான். நீ என்னடா தடுக்கிற, நாங்க தான் உள்ள போயிருவோம் அப்படின்ட்டுருவோம். எப்ப ஒப்பந்தம் பேச வரேன், அவன் ஜெயிச்சிருவானா இவன் ஜெயிச்சிருவானான்னு எப்ப அப்படி இருக்குது, அங்கதான் என்ன செய்வாங்க, ஒப்பந்தங்கள் எல்லாம் பேசிக்கிடுவாங்களே தவிர உங்க கை தான் ஓங்கனா அவங்க போயிருவாங்க. அவங்க கை தான் ஓங்கம்னா நின்று அடிச்சு விரட்டி விட்டுருவான் நம்மள. அவனும் அடிச்சு விரட்டல, நம்மளும் உள்ள போலன்னு என்ன அர்த்தம், பேலன்ஸா நிக்குது. இவங்க நினைச்சா உள்ள போனாலும் போயிடலாம், அவன் தடுத்தாலும் தடுத்துடலான்ட்டு. அப்ப இவங்க சைட்லயே ஒரு ஒப்பந்தத்துக்கு போட்டுக்கலாங்கிற அளவுல நம்ம சைடு முஸ்லிம்கள் சைட்லயும் சகாபாக்கள் சைட்லயும் இருக்குது, அவங்க சைட்லயும் இருந்தது. இருக்கும்போது என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, கௌரவத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த வருஷம் நீங்க திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் நாங்க உங்களை அனுமதிக்கிறோம். அப்படிதான் அவங்க இறங்கி வந்தாங்க. என்ன செய்யுது, இந்த வருஷம் நீங்க வந்தபடி என்ன செய்யணும், திரும்பி போயிடணும். இனிமே நமக்குள்ள சண்டைகள்லாம் ஏற்படாம இருப்பதற்கு சில விதிமுறைகள்லாம் உண்டாக்கிடணும்னு சில விதிகள்லாம் சொல்றாங்க. அந்த விதிகளை பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே நமக்கு பாதகம் மாதிரி அந்த விதிகள்லாம் தெரியுது. மேலோட்டமா பார்த்தா என்ன செய்யுது, அதாவது எப்படிலாம் விதிக்க போடுறாங்கன்னு கேட்டா, இங்க இருந்து மக்காவுல இருந்து ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, வசிக்கிற கூடாது, நீங்க விரட்டி விட்டுறணும். அதே நேரத்தில் உங்கள்ட்ட இருந்து யாராவது திரும்பி இங்க வந்தாங்கன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்கள்ட்ட அனுப்ப மாட்டோம். இப்படி எல்லாம் பண்றாங்க. பார்த்தா சமத்துவமா இல்ல, இது அக்ரிமெண்ட் சமத்துவமா இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறாங்க. ஆனா இத கடுமை ஆட்சேபிச்சது யாரு, உமர்ல தான் ஆட்சேபிக்கிறாங்க. இது சரியில்லை, நம்ம ஹக்குல இருக்கோமா பாத்தில இருக்கிறோமா, நம்ம தான் ஹக்குல இருக்கிறோம், நம்ம ஏன் விளையணும், நம்ம அதெல்லாம் நிக்கணும்ன்ற மாதிரி அவங்க செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹுவுக்கு எதிராக இருந்துச்சு. அல்லாஹ் என்ன பண்றான், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இன்னா ஃபதஹனாலக ஃபதஹம் முபீனாங்கறான், பயங்கரமான வெற்றியை தந்துட்டோங்கிறான். இது வெற்றிங்கிறான். எதை ஒரு தோல்வின்னு சொன்னாரோ உமர் ரலியல்லாஹு, எந்த உடன்படிக்கை தப்புன்னு சொன்னாரோ அவர் மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உடன்படிக்கை செஞ்சாங்களோ அந்த உடன்படிக்கைக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன, பயங்கர வெற்றி. உண்மையில வெற்றி தான். அதுக்கு பிறகுதான் வளர்ச்சி பயங்கரமா. ஏன், நம்மள்ட்ட இருந்து எவனும் மாறி போறது இல்ல. அவன் போட்ட ஒப்பந்தத்துல முஸ்லீமுக்கு எவனும் திரும்பியா போக போறான், மொத்தம் போக போறது இல்ல. அங்க இருந்து வரக்கூடியவன திருப்பி அனுப்பணும்னா அங்கேயே போவான், எல்லாரும் வேற எங்கிட்டாவது போயிருவான். வேற எங்கிட்டாவது போய் அவன் ஒரு கூட்டமா உண்டாகிட்டு இவங்களுக்கு தான் இடைஞ்சல் பண்ணுவான். அப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்க, நீங்களும் கூப்பிட்டுக்கிறீங்க, எங்களை மொழி மதிக்கிறாங்க, ரசூல்ல விரட்டி விட்டவன ரசூல்ல கண்ட்ரோல் இல்ல. அந்த சகாபாக்கள் நினைச்சாங்க, அவங்க ஒரு பகுதியில ஒரு அசம்பிளா, அது ஒரு ஊர் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க வியாபாரத்துக்கு போக முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இவங்க அட்டாக் பண்ண ரசூல்லாட்டை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் இல்ல, நீ தான் விரட்டி விட சொல்லிட்டிய, ஏன் கண்ட்ரோல் அவங்க கிடையாது. கடையில் என்ன வச்சு, இல்ல நீங்களே கூப்பிட்டுக்கிறீங்க. இப்படி எல்லாம் வந்துச்சு பின்னாடி விளைவு. அது பார்த்தா தப்பு மாதிரி தெரியுது, உமர் ரலியல்லாஹு மாதிரி ஆளுக்கு தப்பா தெரியுது, அப்ப சில சகாபாக்களும் தெரியுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முடிவு எடுத்து உறுதியாக செஞ்சுட்டாங்க, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த வசனம் வருது. இந்த வசனம் மகத்தான வெற்றியை தந்துட்டோம். அப்ப உமர் அந்த மகத்தான வெற்றிக்கு எதிராக தான் பேசியிருக்கிறார். அல்லாஹ் எதை மகத்தான வெற்றின்னு சொல்றானோ அது அவர் மகத்தான தோல்வியா தெரியுது. அப்ப அல்லாஹ் பேசலன்னு விளங்குற நாவல, அவருடைய நாவல அல்லாஹ் பேசிட்டு நினைச்சிருப்பாரு. இதை முதல்ல அவர் சொல்லி இருக்கணும், இல்ல நீங்க இறங்கி கொடுங்க, இதுதான் வெற்றி இருக்கு. ஏன் அவருக்கு தோணல, அல்லாஹ் இதுதான் விரும்புறான், அவருக்கு ஏன் தெரியலன்னா அவர் மனிதர், அவர் நாமளே நல்லா பேசல. 5 விஷயத்துல பேசியிருக்கிறான், அவ்வளவுதான், அனைத்திலும் பேசவில்லை என்பதற்கு ஹுதைபியா உடன்படிக்கை என்னவாக நிறைய இடத்துல வருகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரில 2734 3182 4844 இன்னும் நிறைய இடத்துல இருக்கிறது. சுருக்கமா ஒரு 3 நம்பர் வச்சுக்கிறீங்க. இந்த 3 நம்பர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹுவுடைய அந்த அப்ஜெக்ஷன் எவ்வளவு கடுமையா இருந்தது, அதை மீறி ரசூலுல்லாஹ் செஞ்சது, இந்த வசனம் அருளப்பட்டது எல்லாமே என்ன செய்யும் அதுல வரும். அப்ப இதெல்லாம் இப்ப என்ன விளங்குறோம், 5 தானே சொன்னாங்க, இது அதை தாண்டி போயிட்டு இருக்குது, விளங்குதா? அப்ப தவறா சொன்னது, வஹீக்கு மாத்தமா சொன்னதுன்னு இருக்குது, இவ்வளவு போயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா,
முத்தான்னு சொல்லி, அதாவது தமத்துவ ஹஜ் இருக்குல்ல, அந்த ஹஜ்ஜை உம்ராவை ஒரே 2 இஹ்ராம்ல செய்யறது, அதை அவர் மறுக்கிறார். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார். அவருடைய மகன் இப்னு உமர் என்ன பண்றாரு? அதை செய்யறாரு. இதை தமத்துவ முறையில் ஹஜ்ஜி செய்யறாரு. அப்ப ஒரு சிரியா நாட்டுக்காரரு கேட்கிறாரு, இப்னு உமர்ட்ட கேட்கிறாரு, நீங்க தமத்துவ ஹஜ்ஜி செய்றீங்க, உங்க தகப்பனார் அதுக்கு தடை போட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இப்னு உமர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு, நீ கேள்வி கேட்டீல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்னுடைய தகப்பனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருந்து என் தகப்பனார் அதை தடுத்தால் என் தகப்பனாருடைய சொல்லு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல தான் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அதான் செஞ்சிட்டு இருக்க போ அப்படின்ட்டாரு. அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு தடுத்திருக்கான்னு விளங்குது. மகன் சொல்றாரு, மகனே சொல்றாரு, எங்க அப்பா ரசூலுல்லாஹ் சொல்லுக்கு மாத்தமா நடந்துட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்துவ ஹஜ்ஜை அனுமதிச்சிருக்கிறாங்க, இவர் தடை போட்டு இருக்கிறாரு, நான் இவர் சொல்ல கேட்க முடியாது, நான் ரசூலுல்லாஹ் சொல்லதான் கேட்பேன். இது திருமதியில 753 நீங்க பார்க்கலாம், 753 பார்க்கலாம். அப்ப இதுல என்ன வழங்குது? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதற்கு அர்த்தத்தை காட்டுது. அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான்ங்கிறது உண்மை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சில விஷயங்களில் எந்த விஷயங்களில் ஆதாரம் வகி வந்திருக்கிறது என்று கிடைக்கிறதோ அதில் என்று அர்த்தமே தவிர அவர் பேசின அனைத்திலும் என்று அர்த்தம் கிடையாது. நாங்களும் ஒத்துக்குருவோம், உங்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுறான் ரசூலுல்லாஹ் சொன்னா நம்ம மறுக்கவா செய்வோம். இதுவும் அதிசா இருக்கிறதுனால முரண் இல்லாத விளக்கத்தை கொடுக்கிறோம். ஆமா பேசிதான் இருக்கிறான் அல்லாஹ், இந்த 5 விஷயத்துல பேசியிருக்கான்ல, பத்தாதா 5ல பேசினாலே இப்படி சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர பேசிய அனைத்திலும் வகி என்று என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பொருள் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். தமத்துவம்னா என்னன்னு இருக்கிறீங்களா? ஹஜ்ஜி 3 வகையாக நம்ம ஹஜ்ஜி செய்யலாம். ஹஜ்ஜி செய்யறாங்க என்ன செய்யலாம்? 3 வகையா நம்ம ஹஜ்ஜி செய்யலாம். எப்படின்னு கேட்டா, இங்க இருந்து இஹ்ராம் கட்டிட்டு போய், இங்க இருந்து கட்டுறதுல இந்த அதுக்குரிய இடம் வரும்ல, இளமுலம் அவங்களுக்குரிய எல்லை, அந்த இடத்துல இஹ்ராமோட என்ன செய்யறது, ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி இஹ்ராம் கட்டிடுறது, போய் ஹஜ்ஜை மட்டும் செய்யறது, செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறது. இதுக்கு பேரு இஃப்ராத். இதுக்கு பேர் என்னது? இஃப்ராதுன்னா ஹஜ்ஜி மட்டும், ஹஜ்ஜி ஒன்லின்னு அர்த்தம். இஃப்ராதுன்னு அர்த்தம் ஹஜ்ஜி மட்டும் செய்யறதுக்கு பேர் என்னது? இஃப்ராது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா கிரான். கிரான் சொன்னா ஹஜ்ஜி உம்ராவை சேர்த்து செய்யறதுன்னு அர்த்தம். இப்ப இங்கேருந்து இஹ்ராம் கட்டிட்டு போய் உம்ராவை முடிச்சு விட்டு அதே இஹ்ராம்லயே, இஹ்ராம் எல்லாம் நீக்கிறது இல்ல, அதே இஹ்ராமுடைய கண்டிஷன்ல இருந்து ஹஜ்ஜுடைய காலம் வந்தவன ஹஜ்ஜை முடித்து விட்டு அப்புறம் இஹ்ராம்ல இருந்து விடுபடுவது. இப்ப துல்காதாவிலேயே புறப்பட்டு போய் அங்க போய் உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு நேரம் வரும்ல, 8வது நாள்ல தான் ஆரம்பிக்கும், அது வரைக்கும் அங்கே சும்மா உட்கார்ந்து இருந்து இஹ்ராமோடவே உட்கார்ந்து இருந்து ஹஜ்ஜுடைய நேரம் வந்தவன ஹஜ்ஜுடைய கிரியைகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் இஹ்ராம்ல இருந்து விடுபடுறது. அப்படின்னா ஒரு இஹ்ராமிலேயே 2ஐயும் செய்வது. ஒரு இஹ்ராம்ல என்ன செய்யறது, உம்ராவையும் செய்து விட்டு ஒரு ஒழு செஞ்சுட்டு பரலையும் சுன்னத்தையும் தொழுகிற மாதிரி வழங்குதா. ஒரு ஒழு இஹ்ராம்ங்கிறது ஒழு மாதிரி வைங்களேன், ஒரு தடவை ஒழு செஞ்சுட்டு பரலையும் சுன்னத்தையும் தொழுகிற மாதிரி என்ன செய்யறது, இஹ்ராம் ஒரு இஹ்ராம்லயே உம்ராவை செய்து விட்டு உம்ரா முடிச்சு 2 நாளோ 3 நாளோ 10 நாளோ இருக்கும்ல, அந்த 10 நாள்ல இஹ்ராமோட அவர் இருப்பார். இஹ்ராமுடைய ரூலை எல்லாம் அவர் கடைப்பிடிப்பார். இஹ்ராமா இருக்கும்போது புல் பண்ண இது பண்ணக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இந்த கண்டிஷன்லாம் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் எல்லாம் தனக்கு என்ன செய்வாரு, அதை விதித்துக் கொள்வாரு. அப்படி ஹஜ்ஜுடைய காலம் வந்தவன ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வார். இப்படி செஞ்சு அதுக்கு பேர் என்னது, கிரான். கிரான் என்று சொன்னால் சேர்த்து செய்தல். இஃப்ராதுன்னா ஹஜ்ஜை மட்டும் செய்தல், கிரான் என்று சொன்னா ஒரு இஹ்ராம்ல என்ன செய்யறது, 2ஐயும் செய்தல். தமத்துனா என்னன்னு கேட்டா, தமத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஜாலியா இருக்குன்னு அர்த்தம். தமத்துக்கு என்ன அர்த்தம், நல்லா ஜாலியா ஒரு சொகுசா இருக்குன்னு நேரடி அர்த்தம். அது ஏன் அந்த அர்த்தம் வச்சாங்கன்னு கேட்டா, இப்ப இங்க துல்கதா மாசத்துலயோ அதுக்கு முன்னாடியோ இஹ்ராம் கட்டி போயிட வேண்டியது, போய் உம்ராவை நிறைவேற்றுறது. உம்ரா முடிஞ்சதோட இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுறது. இப்ப துல்கதா 10லயே உம்ரா போய் சேர்ந்தாருன்னு வைங்க, அப்புறமேல 28 நாள் இருக்கு நமக்கு, 28 நாளைக்கு இஹ்ராமோட கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உம்ராவோட இஹ்ராம கலைஞ்சிட்டு மக்காவுல ஒரு இருப்பாரு, சாதாரண மனிதனா இருப்பாரு. என்னவா இருக்க மாட்டாரு, இஹ்ராமுடைய கண்டிஷன்ல அவர் இருக்க மாட்டாரு. கொண்டாட்டி கூட்டிட்டு போயிருந்தா மனைவியோட ஜாலியா கூட இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில கூட என்ன செய்யலாம், அவரு ஈடுபட்டு கொள்ளலாம். ஏன்னா இஹ்ராம் இல்லாம இருக்காருல்ல,
இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு விட்டு 10 நாளோ 15 நாளோ ஹஜ்ஜுடைய காலம் வரைக்கும் உள்ளூர் வாசியை போலவே என்ன செய்வாரு, அந்த ஊர்ல ஜாலியா இருப்பாரு. அது தமத்துன்னா ஜாலியா இருக்குன்னு அர்த்தம். இஹ்ராம்ல இருந்த ஜாலியா இருக்கல, அதுல அதாவது கட்டுப்பாடுகள் இல்லாம போயிடலாம். இஹ்ராமுக்காக தடுக்கப்பட்ட காரியத்துல என்ன செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு வேட்டையாட கூட செய்யலாம். பிராணிகளை வேட்டையாடக்கூடாதுன்னு இருக்கிறது. ஹரம் எல்லைக்கு வெளியே போய் என்ன செய்யலாம், போய் அவன் வேட்டையாடிக்கிட்டு வரலாம். ஆனா இஹ்ராம்ல இருந்தா வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம்ல இருந்தா அது மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்கு இல்லையா, நறுமணம் பூசக்கூடாது, அது மாதிரி தைத்த உடைகளை போடக்கூடாது, அது மாதிரி மனைவியோட சந்தோஷமா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய கட்டுப்பாடு எதுக்கு உண்டு. இஹ்ராம் கிரானா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அப்படியே இருப்பாங்க. நறுமணம் பூசிக்கிற மாட்டாங்க, மனைவியோட அழைச்சி சென்றிருந்தா கூட மனைவியை நெருங்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நடப்பாங்க யாரு, கிரான்ல இருக்கிறவங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, போனவன உம்ரா முடிக்கிறதா, உம்ரா முடிச்சு சும்மா இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு பேசாம சாதாரண ஆளா இருந்துக்குருவாங்க. ஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே மக்காவுக்கு வெளியே போய் ஒரு இஹ்ராமோட கட்டிக்கிட்டு மர உள்ள நுழைஞ்சு வருவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல 10 நாளோ 20 நாளோ ஒரு மாசமோ அவங்க எவ்வளவு நாளைக்கு முந்தி போறாங்களோ அதை பொறுத்தது. அவ்வளவு காலமும் அந்த புனித எல்லைக்குள்ள இருந்து கொண்டு இஹ்ராம் இல்லாமல் ஜாலியா இருக்கிறாங்கல்ல, அதனால அதுக்கு பேர் என்னது, தமத்துன்னு பேர். இந்த மாதிரி தமத்து இப்படிதான் அதிகமான பேர் ரசூலுல்லாஹ் இப்படிதான் செஞ்சாங்க. இப்படிதான் இப்ப அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, இப்படிதான் இங்க இருந்து போறாங்க இல்லையா, ஹஜ்ஜிக்கு போறாங்க இல்லையா, உம்ராவை செஞ்சுட்டு அவங்க சாதாரண ஆளா இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு, இதுதான் தமத்து தான் இப்ப பெரும்பாலும் என்ன இருக்குது. நம்ம இந்த டிராவல்ஸ்ல போறது, அரசாங்கத்துல போறவங்க எல்லாம் அதிகமான பேர் என்ன செய்வாங்க, இந்த தமத்துவ முறையில தான் செய்யறாங்க. வெறும் ஹஜ்ஜி மட்டும் செய்யறது யாரும் வர்றது கிடையாது. உம்ரா செய்யாம உம்ராவும் செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சுட்டு தான் வர்றாங்க. இது நடைமுறையில இருக்குது. இதை அவர் தடுத்து விட்டாரு. இதை நினைச்சிட்டாரு, செஞ்சா ஒன்னா ஹஜ்ஜை மட்டும் செய்யி, இல்லாட்டி ஒரே இஹ்ராம்ல ரெண்டையும் செய்யணும். இந்த தனித்தனி 2 இஹ்ராம் கட்டி செய்யறது, இடையில கேப் விடுறதுலாம் கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு. அவர் ஏதோ ஒரு அரசாங்கக்காரர் ரொம்ப நாள் தங்கி இருக்கிறாங்க, வேஸ்டா வந்துகிட்டு கட்டுப்பாடு போட்டோம்னா என்ன செய்வான், சீக்கிரம் முன்னாடியே நெருக்க மாட்டான் ஊருக்குள்ள. அப்படி ஏதோ நினைச்சிருக்கலாம், ஒரு நிர்வாக காரியத்துக்காக கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நிர்வாகத்துக்காக கூட மார்க்கத்தை மாற்ற முடியாதுல்ல. நிர்வாகத்துக்கு நிர்வாக விஷயங்களை மாத்திக்கிற முடியுமே தவிர மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை போய் என்ன செய்ய முடியாது, அது மாத்திக்கிற முடியாது. அப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இவங்க தடுத்துட்டாங்க. தமத்து வச்சு என்ன செய்யறாங்க, தடுத்துட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒன்றை இவர் தடுத்திருக்காரா இல்லையா? அப்ப எங்க அல்லாஹ் எங்க பேசணும், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசணும், இப்படி தடுப்பாரு. பேசலன்னு அர்த்தம், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசல அப்படிங்கிறது தெளிவான ஒரு ஆதாரமாக இது இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிரயாணம் பண்ணி போறாங்க. உமர் இல்லாம காலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பயணப்பட்டு போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு ஊர்ல நுழையும் போது அந்த ஊர்ல கால்ரா இருக்குது, அந்த ஊருக்குள்ள நுழையிறதா வேணாமான்னு பெரிய சர்ச்சை. அந்த ஊருக்குள்ள அந்த பிளேக் நோய் அவங்க போய்கிட்டு எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல பிளேக் நோய் என்ன செஞ்சிருச்சு, இருக்குன்னு கேள்விப்படுறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பிளேக் நோய் இருக்கிறதுனால என்ன செய்யலாம், பிளேக் நோய் இருக்குன்னு வருது, உள்ள போனா நமக்கு ஒட்டிக்கிறோமா, போகாம திரும்பிடுறதா அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யல, குழப்பமா இருக்குது. இப்ப என்ன செய்யறேன்னு யோசிச்சு பாக்குறாரு, ஒரு முடிவு அவருக்கு வரமாட்டேங்குது. சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஒருத்தருக்கும் அதுக்கு விட தெரியல. அப்ப ஒரே ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, எனக்கு தெரியும் இதுக்கு விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடைய சொல்றாரு. என்ன விட சொல்றாரு, ஒரு ஊர்ல பிளேக் நோய் இருப்பதா கேள்விப்பட்டா நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த ஊருக்கு நுழையாதீங்க. நீங்க அந்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்கும் போதே பிளேக் நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அதை விட்டு வெளியேறாதீங்க. இப்ப நம்ம மெட்ராஸ்ல இருக்கிறோம், பிளேக் நோய் வந்துருச்சு, யாரும் வெளியே போக கூடாது. நீங்க வெளியூர்ல இருந்து மெட்ராஸ் வந்துகிட்டு இருக்கீங்க, பிளேக் நோய் வந்தா கேள்விப்படுறீங்கன்னா உள்ளுக்கு நுழையக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி இதுல பல சயின்டிபிக்கான பல விஷயங்களும் இருக்கிறது, மனிதாபிமான விஷயங்களும் இருக்கிறது. இப்ப இந்த ஊர்ல பிளேக் நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வெளியே போனா 50 பேருக்கு நம்ம கொண்டு பரப்பி விட்டுருவோம். இதோட கிடக்கணுமே தவிர நம்ம வாட்டுக்கு ஊரோட வெளியே கொண்டு வைங்க, நம்ம மூலமா அந்த அந்த கிருமிகளை வைரஸ்களை கொண்டு போய் என்ன செய்வோம், எல்லா பக்கத்தும் பரப்பி விட்டுருவோம். ஒண்ணு. ரெண்டாவது அவன் செத்து வந்துகிட்டு இருக்கும் போது நம்மளும் ஓடி போயிட்டா பணம்ல 4 பேருமே மனிதாபிமானமா ஊர்ல இருக்கிறவன் செய்யற வேலை இருக்கு இல்லையா, அதுக்காக வேண்டி நம்ம போகாம தான் இருக்கணும். அதே நேரத்தில் வெளியில் ஓடுறது இது எந்த கடமையும் இல்லை அவனுக்கு, இங்க இந்த ஊர்ல எந்த ஒரு வேலையும் இல்லை. அவன் இங்க அதனால ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு பல காரணம் இருக்குன்னு வைங்களேன். இது அவர் நாட்கள அல்லாஹ் பேசினா என்ன செய்யணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னே அதனால என்ன இருக்குன்னு அல்லாஹ் பேசிட வேண்டியதானே. அது எதுக்கு மசூரா வைக்கணும், 50 பேரையும் கூப்பிட்டு கேட்கணும், ஒருத்தரையா கேட்கணும். வகையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருடைய நாட்கள் அல்லாஹ் பேசலன்றதுனாலதான் அவரை யோசிச்சு பாக்குறாரு, ஓட மாட்டேங்குது. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாரு, ஓட மாட்டேங்குது. ஒரே ஒரு சஹாபி சொன்னோன்னு என்ன செய்யுது, அவருக்கு இந்த செய்தி அறிய முடிகிறது. அப்ப அவருக்கு சுயமாக அவருடைய நாட்கள் அல்லாஹ் பேசாம மக்கள்கிட்ட கேட்டுதான் தெரிந்து கொண்டாரு. வஹிய அல்லாஹ்வுடைய சட்டத்தை
கேட்டு தகவல் அடிப்படையெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறார் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கிறது. இது புகாரியில 5729 புகாரியில வந்து 5729வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு அபு மூசா அஷரி அப்படிங்கிற சஹாபி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல வந்து வாசல் நின்று என்ன செய்யறாரு, ஒரு அனுமதி கேட்கிறாரு. உள்ள நுழையிறதுக்கு அனுமதி கேட்கணும்ல, அனுமதி கேட்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேலையில உட்கார்ந்துருக்காங்களா, உள்ள வாண்டு சொல்லல. அவர் உள்ள வீட்டுல தான் அவர் இருக்கிறார். வீடா ஆபீஸோ அலுவலகமா என்ன ஏதோ உள்ள இருக்கிறாரு. அப்ப அபு மூசா வந்து என்ன செய்யறாரு, உள்ள வரலாமா அப்படிங்கிறாரு வெளியே நின்று கொண்டு. இவர் என்ன செய்யல, பதில் சொல்லல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா கேட்கிறாரு, அவர் உள்ள வரலாமாங்கிறார் ரெண்டாவது தடவை. இவர் பதில் சொல்லல, என்னத்தினாலே பதில் சொல்லல. மூணாவது தடவையும் கேட்கிறாரு. மூணாவது தடவை அவர் என்ன செய்யல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லல. அவர் வாட்டி திரும்பி போயிட்டாரு. போன பிறகு என்ன செய்யறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு யார வெளியே நின்றாங்களா, யாரு அப்பதான் ஒரு ஏதோ வேலையில இருந்திருக்காரு போல இருக்கு, யார வெளியே நின்றாங்களா, யாரு என்னன்னு பாருப்பா அப்படிங்கிறாங்க. யார வரலாமான்னு கேட்டாங்களே. அப்ப வெளியே இருக்கிறவர், வெளியில வாசல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க விவரத்தை. அது அபு மூசா வந்தாரு, கூப்பிட்டாரு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆளை இழுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அது வந்துட்டு போறது, ஆளை கொண்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து என்ன செய்வேன், நீ எப்படி வந்து வாசல் நின்று அனுமதி கேட்டுட்டு நீ எப்படி திரும்பி போகலாம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நான் நடந்துக்கிட்டேன். 3 தடவை அனுமதி கேளுங்க, 3 தடவை அனுமதி இல்லாட்டி பேசி திரும்பி போயிருங்க. அனுமதி ஒரு தடவை கேட்போம், நின்று பார்ப்போம், விளங்கி இருக்காது, கவனிச்சிருக்க மாட்டாங்க, வரலாமா 2வது தடவை ஒருக்கா கேட்கணும். 2வது விளங்கி இருக்காது, வரலாமான்னு என்ன செய்யணும், 3வது தடவை பார்க்கணும். ஒரு இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த போன்ல கூட அப்படித்தான். ஒரு ஆளுக்கு பண்றீங்க, ஒரு கால் பண்றீங்க, எடுக்கல, வேலையா இருக்காரு, 2வது பண்றீங்க, 3வது பரப்போட்டு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி இப்போதைக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு போன் எடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் தானே. அதானே இந்த காலத்துல பர்மிஷன் கேட்கறது. இப்ப 3 தான் லிமிட் மார்க்கத்துல. பல விஷயங்களுக்கு 3ல லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, 3 தடவை அடிச்சு பார்த்துட்டு போயிட்டார். இது ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடந்தேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன செய்யறாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதெல்லாம் முடியாது, ரசூலுல்லாஹ் சொன்னா நீ நிரூபிக்கணுங்கிறார். அவர் ஒரு சஹாபி தான், நேரத்தை கேட்டிருக்கிறாரு. நேர கேட்டாலும் இவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன், இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ நிரூபிக்கிறது உன் வேலை அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, மனுஷன் கோபக்கார மனுஷனா இருக்காரு, நிரூபிக்காது என்ன செய்ய, நம்ம நம்ப மாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு தெருவா அழைகிறாரு. ஒவ்வொரு சஹாபிட்டையா போய் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்களா, இப்படி ஒருத்தரையா கேட்கிறாரு. அப்ப அபூ சயீத் அல் குத்ரி தான் என்ன செய்யறாங்க, எனக்கு தெரியும், நான் நீ சொன்ன மாதிரி நானும் கேட்டிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 தடவை அனுமதி கேட்கணும்னு அவங்க சொன்னதை வந்து நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்ற உடனே நல்ல வேலைக்கு பாப்பான்னு கூட்டிட்டு வந்து இந்த பாரு சாட்சின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு, கேட்டியா, ஆமா. அப்ப என்ன செய்யறாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க நாங்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம் பள்ளிவாசல்ல கதியா இருந்தீங்க, நாங்கெல்லாம் வியாபாரம் அது இதுன்னு போயிட்டதுனால நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் தெரியாம போச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. மார்க்கத்தினுடைய நிறைய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையான்னு கேட்டா, நாங்கெல்லாம் வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டோம், நாங்களும் சம்பாத்தியம் அதுன்னு போயிட்ட காரணத்தினால பள்ளிவாசல்ல கிடந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியல, நிறைய நாங்க வந்து இழந்துட்டோம் அப்படின்னு அந்த நேரத்தில் அவரை ஒத்துக்கொள்றாரு. அப்ப இதுல என்ன வழங்குது, அப்ப இது வந்து அவருக்கு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரியல. அப்படி இல்லாட்டா கூட அவர் சொல்றாரு, அல்லாவே நாக்குல பேச நினைஞ்சிருக்கணும், சொல்ற கரெக்ட் தான் வந்துட வேண்டியானே, நீ சொல்லுவ கரெக்ட் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா, தெரியல, விசாரிச்சு சொன்ன பிறகு கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, இதுல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்றாரு. அதன் அர்த்தத்துக்கு இது விட்டுருங்க, இந்த ஒரு ஹதீஸுக்குள்ள எத்தனை இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, நிறைய விஷயங்களை தெரியாம போயிட்டோமே அப்படிங்கிறார். அப்ப நிறைய விஷயங்கள்ல வஹி என்னன்னு இவருக்கு தெரியவில்லை, நிறைய விஷயங்கள்ல இவருடைய நாவில் அல்லாஹ் பேசவில்லை. இந்த ஒரு விஷயத்துல அவர் ஒத்துக்கொள்ற விஷயம் ஏராளமா இருக்குது. சம்பவம் ஒரு சம்பவமா இருந்தாலும் அது உள்ள அடங்கி இருக்கிற வார்த்தை என்ன செய்யறது, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இதுல இருந்து என்ன செய்யறோம், அதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது புகாரியில 2062 இந்த நம்பர்ல எல்லாம் இதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாம். என்னன்னு கேட்டா, இப்ப உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் 2 பேருமே ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு உமரும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய மகன் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்னா, ஒரு மையத்து, ஒரு ஜனாசா இருக்குது, அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அழுதாங்கன்னு சொன்னா இவங்க அழுகுறதுனால இந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும். நம்ம உட்கார்ந்து ஒரு மையத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதால் யாருக்கு வேதனை,
மையத்துக்கு வேதனை செய்யப்படும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தியை யார் சொல்றார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார்கள். இப்னு உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க? இதை அறிவித்திருக்கிறாங்க. ரெண்டு பேருமே இந்த ஹதீஸை வெவ்வேறு நேரங்களில் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப இதை ஆயிஷா நாய்கிட்ட இப்படி ஒரு பேச்சு வரும் பொழுது ஒரு மையத்தை சுற்றி அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதா அந்த மாதிரி வேதனை செய்யப்படும், மையத்துக்கு வேதனை செய்யப்படும். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி செய்தி சொன்ன உடனே ஆயிஷா நாய் இதை மறுக்கிறாங்க. அது எப்படி? நம்ம அழுதா மையத்துக்கு ஏன் வேதனை செய்யணும்? ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிற இதுல அடிப்படை கொள்கை. அவங்க என்ன சொல்றாங்க? லா தஸிர் வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒரு சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். நம்ம உட்கார்ந்துட்டு அழுதா மையத்து என்ன பண்ணதுக்கு? மையத்து ஏன் தண்டிக்கப்படணும்? நான் உட்கார்ந்து அழுதா என்னையே தண்டிக்கணும்னா அர்த்தம் இருக்குது. நான் ஒப்பாரி வச்சதுனால மையத்துக்கு தண்டனை சொன்னா நம்ம பிடிக்காத வீட்டுல எல்லாம் போய் அழுதுட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து வந்துடலாமே. நம்ம பிடிக்காத ஆளுக்கார வைக்க இவன் நல்லா உதவாகட்டும் அப்படின்னு செஞ்சுட்டு வந்துடலாமா இல்லையா? அப்ப நம்ம அழுது அடுத்த ஆளுக்கு தண்டனைங்கிறது ஒரு பேசிக்கே இல்லை. இது இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியே இருக்க மாட்டாங்க. இது ஒரு லாஜிக்கும் இல்லை. இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. உமர் சொன்னாலும் என்ன, அல்லாஹ் உமருக்கு அருள் செய்யட்டும், அதை சேர்த்தான் சொல்றாங்க. என்ன செய்யறாங்க? ஆமா, அது மிரட்டி மாதிரி நிறைய ஒழுங்கா இருக்கு, நீ செத்தவனு அழுதுருவேன் அப்படின்னா மிரட்டி காலேஜ் சாதிக்கலாமா இல்லையா? இதெல்லாம் இந்த பேசிக்கே தப்பா இருக்குது. இப்படியான ஒரு அம்சமே என்ன இருக்குது? இது இஸ்லாத்துல இருக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆயிஷா சொல்றாங்க, நீங்கள் இந்த மாதிரி உமர் சொன்னதா சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல உமர் இப்னு உமர், அவங்க பொய்யர்கள் கிடையாது. அப்படி ஆயிஷா நாய் சொல்றாங்க. அவங்க பொய்யர்கள் கிடையாது, அத பொய்யாக இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. என்றாலும் சில நேரத்தில் காது தப்பு செஞ்சுவிடும். அவர் வேணும்னு இதை சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் கேட்டதுல உன்னோட கவனக்குறைவா கேட்டிருப்பாரு. உமர் பொய்யாக இதை இட்டுக்கட்டி சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன், இப்னு உமர் பொய்யாக சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் காது என்ன செஞ்சிடும், சில நேரங்கள்ல தவறு செய்துவிடும். அவங்க ஒன்று சொல்ல இவர் வேற ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையா ஏற்பட்டிருக்குமே தவிர, இது நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்க ஓத மாட்டீர்களா, குர்ஆனை படிக்க மாட்டீர்களா? குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கத்தானே செய்யுது. உலா தஸிர் வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அங்கதான் வேறுபாடு இருக்குது. அவன் என்ன செய்யறான்? நம்ம பாவத்தை இயேசு சுமந்துகிட்டாருங்கிறான். அது எப்படிப்பா சுமப்பா இருக்கிறோம்? ஆதம் தப்பு செஞ்சா நான்லாம் பாவிங்கிறான், அவர் தப்பு செஞ்சா நீ ஏன்டா பாவிங்கிறன்னு கேட்கிறோம். அப்ப கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இந்த வாதத்தை நம்ம ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இன்னொரு பக்கத்துல அதை நம்மளும் சொன்னா ஒருத்தன் தப்புக்கு ஒருத்தன் தண்டிக்கப்படுவான். அது எப்படி எப்படி பேசிக்கே உடைஞ்சு போயிடுது. இஸ்லாம் அதை உடைக்கிற பேசிக்கலான்னு நமக்கு வந்திருக்குது. இதெல்லாம் ஆயிஷா நாயகி கரெக்ட். இன்னொன்று இருக்கு, ஆதாரபூர்வமான ஒரு குர்ஆனுக்கு மாத்தமா ஹதீஸ் ஹதீஸே இல்லைங்கிறாங்க பாத்தீங்களா? அது புதுசா சொன்னா சொல்றாங்க. நம்ம சொன்னோம்னா நினைக்கிறது குர்ஆனுக்கு மாத்தமா ஹதீஸ் தான் ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லும் பொழுது உமர் நல்ல ஆளுதான், ஆனா குர்ஆனுக்கு மாத்தான்னு ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்களே ஆயிஷா நாயகி. ரொம்ப புதுசா சொல்லிவிட்டாங்க. யார் அது பின்னாடி வர அந்த தலைப்பு வருவாங்க, அது ஒரு கொள்கை இருக்குது. அப்ப அந்த இதுல விளைவிக்கிறோம், அதுக்கு இது ஆதாரம் அமையுங்கிறான். அதுக்கு என்ன செய்யும்? ஆதாரம் அமையும். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்பு இது எங்க பாக்குறோம்னா, இது முஸ்லீம்ல 1543 முஸ்லீம் நம்பர்லாம் இப்ப கம்ப்யூட்டர்ல உள்ள நம்பர் தான். இந்த புக்ல ஒரு 25-20 நம்பர் டிஃபரெண்டா இருக்கும், தமிழ்ல போட்டிருக்காங்கல்ல. அதை பார்த்து நீங்க நம்பரை திருத்திக்கணும். முஸ்லீமுக்கு சொல்ற நம்பர் மட்டும், புகாரிக்கு சொல்றது தமிழ்ல புக் இருக்குல்ல அப்படி கரெக்டா இருக்கும். முஸ்லீம்ல நான் சொல்ற நம்பர்லாம் என்னவா இருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம வச்சுக்கிற சாப்ட்வேர்ல அந்த நம்பர் கொடுத்துருக்கான். இவங்க என்ன செய்யறாங்க, நம்பர்ல கொஞ்சம் 2 ஹதீஸ் சேர்த்து ஒரு நம்பரா போடுவாங்க, ஒரு ஹதீஸுக்கு 2 நம்பரா பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரினால நம்பர் என்ன செய்யும், ஹதீஸ் ஒன்றும் கூடாது குறையாது, நம்பர் வித்தியாசப்படும். இவங்க எடிஷனுக்கு நம்மள்ட்ட இருக்கிற எடிஷனுக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் ஒரு 50-100 நம்பர் வரைக்கும் சமயத்துல வித்தியாசங்கள்லாம் வரும். அதனால முஸ்லீமை சொல்லும் போது மட்டும் என்ன செய்யணும், நீங்க தமிழ் முஸ்லீம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு முன்ன பின்ன தேடி பார்த்து அதன்படி நீங்க நம்பர் எடுத்துக்கிட்டா மக்களுக்கு சொல்ல வசதியா இருக்கும். இந்த நம்பரை சொல்லாம முஸ்லீம் புக்கை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், அந்த நம்பரை சொல்லிக்கொண்டா வசதியா இருக்கும். அப்ப இதுல என்ன இன்னொரு அதிசயம் அவங்க என்ன செய்வாங்கன்னா விளக்கமே சொல்லுவாங்க. அதாவது ஒரு யூதருடைய ஜனாசாவுக்கு போனாங்க, அப்ப மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இது வேதனை செய்யப்படுது, இவங்க அழுகுறாங்க. ரெண்டுக்கு சம்பந்தப்படுத்தி சொல்லல. இது ஒரு பக்கம் யூதனா இருக்கிறதுனால வேதனை செய்யப்பட்டு இருக்குது, இவங்க உட்கார்ந்து அழுவிட்டு இருக்கிறாங்க, இந்த வேதனைக்காக அழுகுற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு இலக்கியமாக அவங்க சொன்னதை நினைச்சிட்டாங்க. ஓ, அந்த இவங்க அழுகுறதுனாலதான் வேதனைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தி சொல்லல, ரெண்டும் ஒரு நேரத்தில் நடக்குன்னு சொன்னாங்க, விளக்கமாவும் சொல்லி இருக்கிறாங்க. அது நமக்கு வேண்டியது இல்லை. இந்த முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் ஒண்ணு போதும். என்ன போதும்,
அவர் வந்து தப்பு பொய் சொல்லல, இட்டு கட்டுறவர் கிடையாது, ஆனா காது தப்பு செஞ்சிரும், இது குர்ஆனுக்கு மாத்தம். அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா உமர் ரலியல்லாஹு பேசியிருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் வந்து அவங்க நாவுல பேசியிருந்தா இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவங்க இந்த செய்தியை அறிவிச்சிருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய வஹிக்கு மாத்தமா இருக்கு, எப்படி இது தவறான செய்தி அப்படின்னு அப்பவே அவர் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இப்படியாக வந்து உமர் ரலியல்லாஹு சிலாஹித்து புகழ்ந்து அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க சொல்வார்கள். இந்த மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். எல்லாமே இந்த ஒரு ஹதீஸையே பல இடங்கள்ல வந்திருக்கும். அந்த 5 விஷயம் சொன்னோம்ல, அதனுடைய நம்பர்லாம் நிறைய நம்பர்லாம் போட்டு என்ன செய்வாங்க காட்டுவாங்க. மொத்தத்துல தேடினா 5க்கு மேல தராது. மொத்தமா நீங்க தேடி தேடி பார்த்தா என்ன வராது, 5 விஷயத்துக்கு மேல இவர் சொன்னபடி வகி இறங்கினதாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா மாத்தமா சொன்னதாக நம்ம என்ன செய்யலாம், நிறைய சொல்லலாம். நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் இன்னும் சொல்ல போனா இந்த கடைசி நேரத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் இருக்குல்ல, அப்ப என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள்கிட்ட பெரிய சண்டை சச்சரவா இருக்கும். ஒரு எழுதி தர போறேன், ஒரு எழுதுறதுக்கு உள்ள பொருளையும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எனக்கு பிறகு நீங்கள் எப்படி நடக்கணும்னு நான் எழுதி தர போறேன்பாங்க. அப்ப உமர் தான் தடுத்து கூடாது. என்ன செய்வாரு, அவ்வளவு கவலை வேதனையில் இருக்காங்க, போங்க வேலை பார்த்து போங்கன்னு சொல்லி என்ன செய்வாரு, கொடுக்க விட மாட்டாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கூட விட்டு தான் செஞ்சிருக்கேன். இன்னும் அவங்க அந்த எதிர மார்க்க விஷயத்தை சொல்றதுக்கு நினைச்சிருக்க மாட்டாங்க. அதான் பூர்த்தியாச்சு. இந்த நிர்வாகத்துல சண்டையெல்லாம் வச்சுல, யார் ஆட்சிக்கு வர நீனா நானா, அது சம்பந்தமா ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை தான் ஒரு சொல்ல நாடி இருப்பாங்க. மார்க்க விஷயமா இருந்தா அல்லாவே எழுதுறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி இருப்பான், அவ தடுத்திருக்க முடியாது. ஆனா மார்க்கத்தில் உள்ள எல்லா ஒன்றையும் அல்லா பூர்த்தியாக்குறதுனால அதான் இருக்காது. ஆனாலும் கூட இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஆசையை கூட நிறைவேற்றாம விட்டுட்டாரா இல்லையா? அவங்களுடைய கடைசி ஆசை ஒன்று என்ன இருந்துச்சு, சிலது எழுதி கொடுத்துட்டு போகலாம்னு நினைச்சாங்க. அது வந்து நினைச்சிட்டாரு அவருடைய போல்டான நடவடிக்கையினால அதை எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கூட மறுத்துட்டார். இப்படிலாம் அவங்க நடந்திருக்கிறாங்க என்பதை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா மனிதரையும் போலவும் அவர்கள் மனிதரா தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு எல்லா மனுஷன்டையும் தவறானது சரியானது வர்றது போல அவங்கள்ட்ட வந்தது. எதெல்லாம் சரியான செய்திகளா வருது அதை ஏத்துக்குருவோம், எதெல்லாம் சரியில்லாத செய்தியா வருது என்ன செய்வோம், அதை விட்டுருவோங்கிறது தான் உமர் ரலியல்லாஹு அது மதிக்கக்கூடிய ஒரு முறையா இருக்கும். அடுத்ததாக வந்து உமர் ரலியல்லாஹு இல்லாம மற்ற சஹாபாக்கள் மேற்று ஒன்று இருக்குது.